Hi BTV Explorers. In the video, we're going to learn transfer of heat in nature, chapter number 7 of class 7 science. This is a one-shot video and we're going to understand the concept with PPT. We're going to see the quiz questions in moderate level. After you'll be seeing the summary with the help of mind map. This is a very interesting and easy video because in lesson I book la padikkum puriyama irundhirkalam illa matha video paathupinga puriyama irundhirkalam, but in the video neenga paathappa ungalku easy ah purinjirum. I'm going to explain in the easy way possible. Okay, so let's get started here. First, I'm learning objectives. We are going to see three modes of heat transfer, that is conduction, convection, radiation. That's why we are going to classify materials as good conductors and poor conductors. In the body, metals chapter, metals poor conductors, good conductors cover. And we're going to see the real world phenomena, that is land and sea breeze. It's a very important concept and I think but it's easy to and we're going to see the water cycle in the body cover 6th standard cover right? That is journey of states of water படிச்சிருப்போம். அது நீங்க பார்க்கல, அது நீங்க பார்த்துட்டு வரலாம். just 30 minutes வீடியோ தான் இருக்க போகுது. நீங்க பார்த்துட்டு வந்து இது பார்த்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். because அதுல வந்து நம்ம வேப்பர்னா என்ன, அதுக்கு அப்புறமா கண்டென்சேஷனா என்ன நம்ம கிளியரா சொல்லிருப்போம். இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணதா போறோம், பட் அது ரொம்ப டீப்பரா இருக்கும். if you want you can watch that. And at last we'll be talking about aquifers, infiltration, groundwater பத்தி பார்க்க போறோம். So let's see the introduction here. First the lesson meaning புரிஞ்சுக்கலாம், what they're trying to say சொல்லிட்டு. So if you see the lesson name, என்ன சொல்றாங்க, heat transfer. Heatனா என்ன, like hot ஆ இருக்கு இல்ல warm ஆ question நம்ம heat சொல்றோம். So heat எங்கனா அது நமக்கு transfer ஆகுது. Heat transfer ஆகுது நமக்கு வந்து மொத்தமா 3 methods இருக்கு. 3 methods of transfer சொல்வாங்க. So first method என்னன்னு பாக்கும்போது, the first method is called as conduction. Second method நமக்கு என்ன இருக்க போகுதுனா, it is convection. pronunciation மாறுது, phenomena வேற ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகேவா? convection. And நமக்கு இருக்க போற the third என்னன்னு பாக்கும்போது, third is our radiation. radiation. So three methods நம்ம வந்து படிக்க போறோம். conduction னா என்ன, convection னா என்ன, radiation னா சரி நம்ம activity பார்க்க போறோம், phenomena புரிஞ்சுக்க போறோம். So first lesson சின்ன ஒரு பேஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் கொடுத்து அவங்க சொல்லிருப்பாங்க, இவங்க வந்துட்டு சிக்கிம்ல இருக்காங்க சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க, லைக் கேங்டாக் அந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு சிக்கிம்ல இருக்க இந்த வின்டர் வந்துட்டு அதுல இருக்க அந்த குளிரா இருக்க அந்த கோல்ட்னஸ் வந்துட்டு கேரளால இருக்கிறத விட ரொம்பவே அதிகமா இருக்கு. கேரளால வந்துட்டு நமக்கு தெரியும், இப்ப நம்ம வந்து எங்கேயாச்சும் வெளியே போறோம், இப்ப தமிழ்நாடு நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்து ஒரு கொஞ்சமா ட்ரிப்புக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கேரளா போவீங்க, அவங்க கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நமக்கு இங்க நாங்க போக கேரளா சில்லுன்னு இருக்கு. பட் சிக்கிம் கம்பேர் பண்ணும்போது கேரளா வந்து கொஞ்சம் வார்மா இருக்க மாதிரி இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்கஷன் என்ன வருது பார்க்கும்போது, எதுக்கு வந்துட்டு இந்த கிராண்ட்மா இவங்க இருக்காங்க, இவங்க வந்து மெட்டல்ல ஏன் சமைக்கிறாங்க, ஒரு மெட்டல் பேன்ல வச்சு ஏன் சமைக்கிறாங்க அப்படி கேட்கறாங்க. யார் கேட்கறாங்க? it is asked by Janu. Janu is a character. She is asking that why are cooking utensils generally made of metals? So metals ஏன் பண்ணிருக்காங்க? I think Janu didn't watch our video of metals. So நான் என்ன சொல்றேன்னா வந்துட்டு நீங்க அந்த metals வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க, because உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அது நம்ம வந்து ஈஸியா எல்லாமே கவர் பண்ணிருப்போம், மெட்டல்ஸ் ஏன் யூஸ் பண்றாங்க எல்லாமே சொல்லிட்டு. It's I can say a very beautiful video. You can watch this video in YouTube available இருக்கு உங்களுக்கு. You can see this. So உங்களுக்கு வந்து மெட்டல்ஸ் ஏன் யூஸ் பண்ண, மெட்டல்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். So we have already covered the metals வந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. It has a property of heat transfer. மெட்டல் வந்து நமக்கு ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நான் சொல்லியிருப்பேன், தோசை தவா நம்ம எடுத்துருக்கோம்னா வந்துட்டு தோசை தவா வந்து நடுவில் மட்டும் நம்ம வரைச்சு காட்டுறோம். இப்படி இருக்குன்னா நம்ம வந்து மிடில் மட்டும் நமக்கு ஹீட் இருக்காது, எல்லா இடமே நமக்கு ஹீட் எப்படி ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே ஹீட் இருக்குன்னா அந்த ஹீட் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ மெட்டல் has a property to pass the heat through them. That's why we call them as a what? A good conductor. கரெக்டா? அந்த குட் கண்டக்டரா இருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் சொல்லுவோம். இதே இந்த கேஸில் நம்ம வந்து பிளாஸ்டிக் எடுத்தோம்னா, இதோட வந்து ஒரு பேப்பர் எடுத்தோம்னா, ஆல்ஸ் we can also take a wood, அது நமக்கு கண்டக்டர் தான் இருக்க போகுது இல்லை. அதான் வந்து இருக்க மெயின் விஷயம். ஸோ லெட்ஸ் see about the geography. தட் இஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கேரளாவுக்கும் சிக்கிமுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரளாவில் ஏன் வந்துட்டு அது ரொம்ப வார்மாக இருக்குது கம்பேரிங் வித் சிக்கிம் பார்க்கும்போது, பிகாஸ் கேரளா இஸ் நியர் ஈக்வேட்டர். ஓகேவா? கேரளா லொக்கேட்டட் மச் க்ளோசர் டு தி ஈக்வேட்டர் வேர் த கிளைமேட் இஸ் ஜெனரலி ஹாட். ஸோ ஈக்வேட்டர் எங்கே இருக்குன்னா கேரளா வந்து ஈக்வேட்டர் பக்கத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சன்லேருந்து வர அந்த ரேஸ் வந்து டிரெக்டாக வந்து இந்த கேரளாவில் படுது. பட் சிக்கிம்ல ரொம்ப லைட்டாக படுறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இங்கே வந்து நமக்கு அந்த வார்ம்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் வார்ம்னஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் கேரளா ஹேஸ் அ லாங் கோஸ்ட் லைன். கோஸ்ட் லைனா வந்துட்டு தண்ணி பக்கத்தில் இருக்க அந்த ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. இந்த லைன் நம்ம சொல்லுவோம், இங்கே வந்து சப்போஸ் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னா இது கேரளாவோட இந்த கோஸ்ட் லைன், இந்த இடம் பார்டர் இருக்கு கோஸ்ட் லைன். இது உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரொம்ப லாங்காக இருக்குது கேரளாவில். அண்ட் இட் இஸ் ரிசல்ட்டிங் இன் ஹியூமிட் அண்ட் வார்மட் வெதர். இந்த பக்கம் பார்க்கும்போது if you see in Sikkim, it is located further, ரொம்ப தூரமாக இருக்குது நமக்கு from the equator and experiences harsh winter cold requiring fireplaces. ஸோ அங்கே ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு எப்பயுமே வந்து அந்த
ஃபயர் பார்த்துட்டு நம்ம வந்து உட்ல வந்து அவங்க நெருப்பு வச்சவங்க வந்து ரொம்ப வார்மாக ஃபீல் பண்ணியிருப்பாங்களே. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹில் ஏரியாஸில் வந்துட்டு நமக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருப்போம். பிகாஸ் அவங்க வந்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. திஸ் இஸ் த ஸ்டார்டிங் திங் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா கீ ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரம் கிரேட் 6 டெக்ஸ்ட் நம்ம படிச்சுட்டு போல எதில் படிச்சு நம்ம பியாண்ட் இடத்துல படிச்சுப்போம். We know that sun distributes heat unevenly across the earth, driving these differences. So earth இப்படி இருக்குன்னா வந்து சன் இங்கே இருக்குன்னா சன் வந்து அந்த ரேஸ் எல்லாமே வந்து நமக்கு வேற வேற ரேஞ்சில் படுது ஒவ்வொரு இடத்துல. ஸோ இந்த earthல இருக்க ஒவ்வொரு ஏரியாஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல கூட வந்து வேற வேற மாதிரி அது இருக்க போகுது. அதான் வந்து ஸ்டாலின் இருக்கிற இந்த கேரளாவும் சிக்கிம் இருக்கிற சில டிஃப்ரென்சஸ். இப்போ நம்ம மெயின் கான்செப்ட் கூட பார்ப்போம். தட் இஸ் அபவுட் கண்டக்ஷன். யூ கேன் சி த கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் வந்து ரொம்பவே மெயினான ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கன்வெக்ஷன் படிப்போம். கண்டக்ஷன் புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு பிறகு நீங்கள் கன்வெக்ஷனோட கிளியராக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்க முடியும். அப்புறம் ரேடியேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் சீ திஸ். இங்கே என்ன பண்ணாங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா ஒரு மெட்டல் ராட் மேலே எடுத்துக்கோங்க. மெட்டல் ராட் எடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்துட்டு அதில் இங்கே ஒரு கேண்டில் ஸ்பேஸ் பண்ண போகிறோம். இங்கே ஒரு கேண்டில் இருக்குது. அண்ட் நம்ம வந்து 4 பின் எடுத்துக்க போகிறோம். பின் 1, பின் 2, பின் 3, பின் 4. இது எப்படி ஒட்ட வைக்க போகிறோம், we're going to have wax here. மெழுகு வச்சிருக்க போகிறோம். இந்த வேக்ஸ் இருக்க போகிறோம். நமக்கு தெரியும் மெழுகு எப்பவுமே ஆகும். மெழுகுல வந்து நமக்கு ஹீட் பார்த்துட்டு வந்து அது மெல்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ எப்போ இந்த வேக்ஸ் மெல்ட் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பின் என்ன ஆகிடும், கீழே வந்து விழுந்துடும். இட் வில் ஃபால் டவுன். ஸோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஒரு எண்டில் இங்கே வந்து மெழுகு வத்தி எடுத்து போகிறோம். அப்போ என்ன ஆகும், இங்கே இருக்க அந்த ஹீட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பரவிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி மூவ் ஆகிட்டே போகும். நமக்கே தெரிஞ்சுக்க இப்போ நம்ம வந்து சமைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கரண்டி வந்து சப்போஸ் நம்ம வந்து அந்த சமைக்கிற அந்த ஒரு பாத்திரத்து மேலே வச்சுருந்தோம்னா அந்த பாத்திரத்தில் இருக்க ஹீட் என்ன ஆகும், அந்த கரண்டிக்கு வரும். நம்ம அப்படியே பிடிக்கிறோம்னா நமக்கும் சுடுறோம்ல. ஸோ என்ன நடக்குதுன்னா ஹீட் பாஸ் ஆகுது. அதே மாதிரி இங்கே என்ன வரப்போனா இந்த கேண்டில் இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்து இங்கேருந்து ஹீட் என்ன ஆகும், நமக்கு பாஸ் ஆகிட்டே இருக்க போதும். இது பாஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பின் கீழே வரும். ஏன் கீழே வரும், பிகாஸ் இந்த வேக்ஸ் என்ன நமக்கு மெல்ட் ஆகுது. ஹீட்டில் மெல்ட் ஆகும்போது இந்த பின் கீழே விழும் போது இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின் 1 கீழே விழுது. அதுக்கப்புறம் என்ன, இந்த பின் 1 கீழே விழுந்த பிறகு நமக்கு நெக்ஸ்ட் பின் 2 கீழே வரும். பிகாஸ் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிடும். அதுக்கப்புறம் பின் 3, அதுக்கப்புறம் பின் 4. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி சொல்லுவோம் கண்டக்ஷன் சொல்லுவோம். ஸோ வாட் திஸ் பாய் சேயிங், த ஹீட் இஸ் ட்ராவலிங் அலாங் த மெட்டல் ஸ்டெப். ஹீட் என்ன ஆகுது, ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இது ரொம்பவே நீங்கள் வந்து எப்பவுமே பண்ணணும்னு நினச்சிங்க வீட்டுனா நீங்கள் அடல்ட்டோட சூப்பர்விஷன்லாம் பண்ணணும். பிகாஸ் ரொம்பவே ஹீட் வச்சிருக்கு, நெயில் வச்சுக்க நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும் இதை. ஸோ எங்கே சொல்லாங்க பார்த்தோன்னா இன்னொரு இமேஜில் இங்கே வந்து ஆஸ் ஹீட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த ஹாட் எண்ட், இங்கே வந்து நமக்கு ஹாட் எண்ட் இந்த எண்ட்லேருந்து இது பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த ஒரு கோல்டு எண்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இந்த வேக்ஸ் மெல்ட்ஸ், இங்கே இருக்க இந்த வேக்ஸ் மெல்ட் ஆகுது. பின் 1 ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் பின் 1 ஃபால் ஆகுது. அதுக்கு பின் 2 ஃபால் ஆகுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருக்கு. ஸோ சீக்வன்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி இருக்குது. இது என்ன வந்துட்டு இப்போ பார்ட்டிகல்ஸ் இப்படி இருக்கும். அந்த மெட்டலுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் தானே, அதுக்குள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் தான் இப்படி இருக்கு. இதில் இந்த பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட்டாக வந்து இப்போ நம்ம ஃபோன் வைப்ரேஷன் மோட்லாம் போட்டுப்பேன்னா அப்படி அசைஞ்சிட்டே இருக்குமா. ஸோ பார்ட்டிகல்ஸ் இங்கே அசைஞ்சிட்டே இருக்கு அண்ட் தே பாஸ் எனர்ஜி டு த நெய்பர்ஸ். ஸோ அது அசைன்மெண்ட் அந்த எனர்ஜி வந்து பக்கத்தில் இருக்க எனர்ஜி வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கு. பாஸ் ஆகும்னா அந்த பார்ட்டிகல் தெம்செல்ஃப் டு நாட் மூவ். அந்த பார்ட்டிகல் அங்கே நவர மாட்டுது. இது இந்த பிளேஸில் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கு. பட் அது வைப்ரேட் ஆகலன்னா அந்த எனர்ஜி வந்து பக்கத்தில் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, அதோட எனர்ஜி போகும்போது அந்த அதே மாதிரி இந்த ஹீட்டும் நமக்கு ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். ஸோ யூ கேன் சி த இமேஜ் யூ நமக்கு கொடுத்துருக்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டக்ஷன் மீன்ஸ் வாட், இதை வந்துட்டு இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கேருந்து இதான் ஹாட் ஏரியா வச்சுக்கலாம், இது வந்து நமக்கு கோல்ட் பிளேஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அதனால் வந்துட்டு ஹாட்லேருந்து நமக்கு இது மாறி வைப்ரேட் ஆகி நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஹாட்டர் பார்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு த கோல்டர் பார்ட் without the actual movement of particles. So particles இந்த ரெட் கலர் பார்ட்டிகல் சூடாக இருக்க வந்து இங்கே அப்படியே பக்கத்தில் போய் இருக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் வைப்ரேட் ஆகுது. இதோட இடம் இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது மூவ் ஆக போகிறது இல்லை. பார்ட்டிகல்ஸ் டோன்ட் மூவ் இன் கண்டக்ஷன் ப்ராசஸ். ஸோ பார்ட்டிகல்ஸ் தே டோன்ட் மூவ், அவங்க வந்து மூவே பண்ண போகிறது இல்லை, ஓகேவா. பட் தேர் வைப்ரேட்டிங், தேர் பாசிங் த எனர்ஜி டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ கீ டேட்டா பார்க்கும்போது பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் அண்ட் பாஸ் ஹீட் டு த நெய்பர்ஸ் பட் ஸ்டே இன் த ஒரிஜினல் பொசிஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கண்டக்ஷன் எல்லாம் நடக்க பார்க்கும்போது இன் சாலிட்ஸ், மெயின்லி இது எப்பவுமே வந்து சாலிட்ஸ் நடக்கும், ஓகேவா. லைக் மெட்டல் என்னது, மெட்டல்ஸ் ஆல்சோ சாலிட் கரெக்டா. மெட்டல் எப்படி இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் பார்த்துருப்போம். ஸோ நாலேஜ் ப்ராப்பர்ட்டி அதுக்கப்புறம் டக்டில் பார்த்துப்போம், மெட்டல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ மெட்டல்ஸ் வந்து சாலிடாக இருக்குது. அதனால வந்து அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கனெக்ஷன் நடக்கும்போது ஹாட் ஏரியாவிலேருந்து நமக்கு வந்து கோல்டு ஏரியா போயிட்டே இருக்குது. அது வந்து ஸ்லோவாக வைப்ரேட் ஆகிட்டு நமக்கு வந்து பக்கத்தில் இருக்க இடத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இன் சாலிட்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் மெயின்லி த்ரூ கண்டக்ஷன். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். லெட் மீ ஒன்ஸ் அகெயின் டெல் யூ. ஸோ இப்படி பார்ட்டிகல்ஸ் இருக்குது, நமக்கு வந்து நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இதை ஹீட் பண்ணுறோம். இதை நம்மளாம் ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இதுவும் ஹீட் ஆகணும். இது வைப்ரேட் ஆகாமல் ஆகும்னா இதுவுமே எனர்ஜி பாஸ் பண்ணி இதுவுமே ஹீட் ஆகுது நமக்கு. அதுக்கப்புறமா இது எனர்ஜி பாஸ் பண்ணுது, இப்போ இது ஹீட் ஆகுது.
இது எனர்ஜி பாஸ் பண்ணுது, இது ஹீட் ஆகுது, இது எனர்ஜி பாஸ் பண்ணி லாஸ்ட் வந்து திருப்பி ஹீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு, இது கோல்டாக இருந்துச்சு, பட் இப்போ எப்படி மாறிடுச்சு, இதுவுமே நமக்கு ஹாட்டாக மாறிடுச்சு, கொஞ்சம் சூடாக ஆயிடுச்சு. இது என்ன சொல்லுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். இட் ஹேப்பன்ஸ் இன் மெட்டல்ஸ், இட் இஸ் மெயின்லி இன் சாலிட். கரெக்டாக? இல்லை என்ன அது மெயின் திங் என்ன பார்த்தோம்னா, இதில் நமக்கு பார்ட்டிகல்ஸோட மூவ்மெண்ட் இல்லை. பார்ட்டிகல்ஸ் மூவ்மெண்ட்ல என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு, சப்போஸ் இது பால் 1, பால் 2, பால் 3, பால் 4 வச்சுட்டோமா, இந்த பால் 1 உங்களுக்கு 1 பிளேஸ் தான் இருக்கும் இப்போ, தவிர இது 5th பிளேஸ் நமக்கு போகிறது இல்லை. இதான் மெயின் திங். ஓகேவா? இப்போ நம்ம கண்டக்ஷன் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we are going to talk about conductors and insulators. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நம்ம நிறைய வாட்டி கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் மெடல் சாப்பிட்டப்போ ஈஸியாக நம்ம கவர் பண்ணியிருப்போம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ வாட்ச் தட். ஓகே, லெட்ஸ் see here. இங்க என்ன சொன்னாங்க வந்து கனெக்டர்ஸ் தான, இன்சுலேட்டர்ஸ் தான. கனெக்டர்ஸ் மீன்ஸ் அவங்க வந்து ஹீட்டை பாஸ் பண்ண விடுவாங்க. கரெக்டா? ஸோ மெட்டீரியல்ஸ் that allow heat to pass through them easily is called as good conductors. எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மெட்டல்ஸ் இருக்கு போது நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ண எல்லாமே வந்து கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸ்டீல், அயன், அலுமினியம்லாம். ஸோ they use for cooking utensils to transfer heat efficiently to cook. இப்போ வந்து சமைக்கிறோம், நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து ஈவனாக நமக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே நம்ம ஏதோ சமைக்கிறோம், ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறோம்னா அந்த குழம்புக்கு ஹீட் வந்து நமக்கு ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். வெறும் நடுவில் வந்து வெந்து சைடில் வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. பட் நம்ம இதை ப்ராப்பர் நம்ம வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் மெட்டல்ஸ் விச் ஹேஸ் அ குட் கண்டக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ அது நமக்கு என்ன பண்ண போகுதுன்னா, அது வந்து நமக்கு ஹீட்டை ஈஸியாக பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. தட் இஸ் வை வி கால்ட் அஸ் குட் கண்டக்டர்ஸ். அந்த ஹேண்ட் நம்ம வந்து புவர் கண்டக்டர்ஸ் பார்த்தோம்னா, மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோ ஹீட் டு பாஸ் ஈஸிலி. எக்ஸாம்பிள் என்ன, வுட், கிளாஸ், கிளே, போர்சலன், அதுக்கப்புறம் ஏர் எல்லாமே நமக்கு வந்து ஒரு புவர் கனெக்டாக இருக்குது. இப்போ ஒரு மெயின் விஷயம் என்னன்னா, ஏரை வந்து இங்கே புவர் கனெக்டாக சொல்லியிருக்காங்களே, இதை வச்சு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சில விஷயம் கான்செப்ட்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்க போகிறோம். ஏர் ஆஸ் புவர் கனெக்டர் இது புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டீப்பராக பார்க்க போகிறோம். ஏன் இருக்குது சொல்லிட்டு ரொம்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகிடும். ஸோ ஏர் ஆஸ் அ புவர் கனெக்டர் நமக்கு எப்படி மெட்டல்ஸ் வந்து ஒரு குட் கனெக்டாக இருக்கும், அதே மாதிரி ஏர் நமக்கு எப்படி இருக்குமோ இட்ஸ் கோயிங் பி புவர் கனெக்டர். இது வந்து நமக்கு ஹீட்டை பாஸ் பண்ண விடாது. இன்னொரு ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஹீட் பாஸ் பண்ண விடாது. இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம சில விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ உங்களுக்கு வந்து வெளியே குளிர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டர் போடுவோம். நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்கிற நம்ம ஸ்வெட்டர் போடுவோம், பிகாஸ் நம்ம குளிர் வந்து தெரியக்கூடாது சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு விண்டர் பிளேஸ் என்ன ரொம்ப சில்லுன்னு இருக்கு, கோல்டராக இருக்கு, சில்லுன்னு இருக்கு. பட் இந்த பையனுக்கு வந்து இப்போ என்ன ஒரு மாதிரி வார்மாக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் ஏன் ஃபீல் பண்ணதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது, இங்கே அந்த ஸ்வெட்டர் இருக்குல்ல, இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் உல். ஓகே, உள்ள பண்ணியிருப்பாங்க. இந்த உள்ள நமக்கு ஃபைபரில் வந்து சின்ன ஸ்பேசஸ் இருக்கும், நல்ல கேப்பாக இருக்கும். இந்த கேப் என்ன ஆகும்னா, நம்ம இந்த கேப் இருக்க ஃபில் ஆக போய் நம்ம வந்து ஏர் ஃபில் ஆகிடும். ஏர் வந்து இங்கே ட்ராப் ஆகிடும், இந்த இடத்துல போய் ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ ஏர் நமக்கு எப்படி இருக்குச்சு, புவர் கனெக்டர். ஸோ இந்த பையன் பேர் ராம் வச்சுக்கலாம். இந்த ராமோட உடம்புலேருந்து வர அந்த ஹீட் இருக்குது. நம்ம எப்பயும் நம்ம உடம்புல ஹீட் ஜென்ரேட் ஆகும், தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம உடம்புல வந்து ஹீட் என்ன ஆகும்னா, அது எஸ்கேப் ஆக விடாது. பிகாஸ் இங்கே என்ன ஆகும் போது நமக்கு இந்த ஸ்வெட்டரில் வந்துட்டு இங்கே இருக்க இந்த ட்ராப்டாக இருக்க இந்த ஏர் வந்து ஒரு புவர் கனெக்டர் ஆஃப் ஹீட்டாக இருக்குது. சப்போஸ் இங்கே ஏர் இல்லைன்னா அப்போ என்ன ஆகிடும், நமக்கு அது ஒரு நல்ல கனெக்டராக, ஐ மீன் இஃப் சம்திங் விச் இஸ் குட் கனெக்டர் வந்து இங்கே இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்னா அது ஹீட்டை பாஸ் பண்ண விட்டுரும். பட் ஏர் இஸ் அ புவர் கனெக்டர். அப்போ என்ன ஆகுது, அந்த ஹீட் வந்து இங்கே பாஸ் ஆகாமல் அதை போய் ட்ராப் ஆகிடுது. ட்ராப் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா, ஹீ வில் ஃபீல் வார்ம். என்னதான் சுற்றி வந்து அவன் சில்லுன்னு இருந்தால் கூட அவனுக்கு போய் வார்மாக ஃபீல் ஆகும். பிகாஸ் அவனோட பாடி ஹீட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற மாதிரி அங்கே நம்ம ட்ராப் பண்ணி வைக்கிறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஏர். பிகாஸ் ஏர் இஸ் அ புவர் கனெக்டர். ஏர் வந்து ஹீட்டை பாஸ் பண்ண விடாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது, சப்போஸ் உங்களுக்கு குளிர்துன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு திக்கான பிளாங்கெட் போடுறதை விட 2 பிளாங்கெட் நீங்கள் ரெண்டு வந்து பெட்ஷீட் போட்டுக்கலாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து when you use 2 பெட்ஷீட், ஃபர்ஸ்ட் 1 பெட்ஷீட் நம்பர் வச்சுக்கலாம், பெட்ஷீட் 2 வச்சுக்கலாம். நடுவில் இருக்க இந்த கேப் இருக்கும்ல, இங்கே நமக்கு என்ன ஆக போகுது, நமக்கு இங்கே வந்து ஏர் ஃபில் ஆக போகுது. இந்த ஏர் எப்படி இருக்குச்சு, புவர் கனெக்டர். ஸோ நம்ம உடம்புல அந்த ஹீட் என்ன ஆகும்னா வெளியே போய் எஸ்கேப் பண்ண விடாது. இந்த ஏரியில் வந்து ட்ராப் பண்ணி வச்சிட்டோம். தட்ஸ் வே ஒரு திக் பிளாங்கெட்டை விட 2 வந்து நமக்கு பிளாங்கெட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நமக்கு என்ன வந்து இங்கே ட்ராப்பாக இருக்க ஏர் வந்து நமக்கு பாடி ஹீட்டை வெளியே விட மாட்டுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், we are going to see the fascinating fact. இது என்ன வந்துட்டுனா, ஹிமாலயன் ஹவுசஸ். ஹிமாலயா எங்கே இருக்கு, நமக்கு வந்து ஹில்லி ரீஜன் ரொம்ப சில்லுன்னு இருக்க போகுது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அங்கே இருக்க வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வார்ம்லாம் ஃபீல் ஆகணும். வெளியே வந்து என்னதான் வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்தால் கூட நமக்கு வந்து உள்ள கொஞ்சம் வார்மாக இருக்கிறதுக்காக அவங்க பிரிக் இருக்கும்ல, அந்த செங்கல்லாம் இருக்காது வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு 2 உடன் பிளாங்க் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் நடுவில் வந்து கவுடங், ஒரு மாட்டு சாணி இருக்கும், கவுடங் மட் வச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபில் பண்ணியிருக்காங்க. எதுக்கு இது ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த வுட் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இட்ஸ் அ புவர் கனெக்டர் ஆஃப் ஹீட். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது ஆஸ் வெல் அஸ் இந்த கவுடங் இருக்குல்ல, இதுவுமே நமக்கு வந்து புவர் கனெக்டர் ஆஃப் ஹீட்டாக இருக்க போகுது. இது ரெண்டுமே புவர் கனெக்டாக இருக்குமே ஆகும்னா அது ஹீட்டை பாஸ் பண்ண விடாது. இப்போ சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ஒரு வேறு ஏதாவது வச்சுருக்கேன். எக்ஸாம்பிள், நான் இந்த பில்டிங்க்கு வந்து செங்கல்ல கட்டாமல்
மெட்டலில் கட்டுறேன் வச்சுக்கோங்க, மெட்டலில் கட்டுறேன். அப்போ என்ன ஆகிடும், ரொம்பவே ஈஸியாக வெளியே இருக்க அந்த ஹீட் வந்து நமக்கு உள்ளே பாஸ் ஆகும், ரொம்பவே ஈஸியாக பாஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், நமக்கு வெளியே வந்துட்டு சில்லுன்னு இருக்குன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த வார்ம்னஸ் வெளியே போய் நமக்கு இன்னுமே சில்லுன்னு இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த என்வாயன்மெண்ட். இது நம்ம என்ன பண்ணுவோம், யூஆர் யூசிங் இன்சுலேட்டிங் வால்ஸ் மாதிரி. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்துட்டு மெயின் லொக்கேஷன் நமக்கு வந்து மோரி பிளாக் உத்தரகாண்டில் இருக்கும். ஒரு ஹில்லி ஏரியா வந்து நம்ம மேப்பில் பார்த்துட்டு உத்தரகாண்ட் இருக்கும், மேலே டாப் நார்த் இந்தியன் பிளேஸில் இருக்கும். இப்போ ஹில்லி ஏரியாஸாக இருக்கும். ட்ரெடிஷனல் எப்படி டிசைன் பண்ணுவாங்க பார்க்கும்போது, வால்ஸ் ஆர் மேட் ஆஃப் 2 wooden planks, உடன் லேயர்ஸ், 2 wooden லேயர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபில்ட் வித் கவுடங், மட்டும் வந்துட்டு மாடு சனி அண்ட் மட் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் wood and mud are poor conductors. இனிமேல் எப்படி நமக்கு poor conductors இருக்க போகுது, இன்சுலேட்டர்ஸாக இருக்கனால என்ன ஆகுதுன்னா இது நமக்கு ஹீட் லாஸை ப்ரிவென்ட் பண்ணும். இதே சப்போஸ் கனெக்டர் இருந்தால் வந்து ஹீட்டை நமக்கு லாஸ் ப்ரிவென்ட் பண்ணால் அதை ஈஸியாக பாஸ் பண்ண விட்டுடும். கரெக்டாக மாடர்ன் அப்ளிகேஷன் படி பார்க்கும்போது நவடேஸ் நம்ம என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த ஹாலோ பிரிக்ஸ் வைக்கிறாங்க. ஹாலோனா வந்துட்டு கொஞ்சம் ஓட்டையாக இருக்க இந்த மாதிரி பிரிக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது என்ன, இந்த ஓடையில் என்ன ஆகுனா நமக்கு வந்து இப்போ புரிஞ்சுக்க எனக்கு இந்த ஓடையில் என்ன ஆகும், நமக்கு we are going to have the area ஏரை வந்து ட்ராப் பண்ணி வைக்க போகிறாங்க. ஏர் இஸ் அ புவர் கனெக்டர். அப்போ என்ன ஏர் வந்து நமக்கு ஹீட்டை பாஸ் பண்ண விடாது. கரெக்டாக இட்ஸ் புவர் கனெக்டர். என்ன இருக்குதுன்னா வந்துட்டு இப்படி ஹாலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணா இப்போது இந்த ஏர் பாக்கெட்ஸை நமக்கு வந்துட்டு அந்த ஏர் ஃபில் ஆகிருக்கு. இது என்ன பண்ண நமக்கு ஏர் ட்ராப் பண்ணும்போது ஒரு புவர் கனெக்டராக நம்ம இருக்க போதும். அண்ட் நம்ம ஹவுஸை வார்மாக வச்சுப்போம் இன் வின்டர் அண்ட் கூல் இன் சம்மர். ஸோ வின்டர் நமக்கு வந்து வார்மாக இருக்கும் அண்ட் சம்மர் நமக்கு வந்து கூலாக இருக்கும். இதை வந்து ஒரு இமேஜை பார்க்கலாம். இப்போது we have 2 images here. இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே எனக்குன்னா வந்துட்டு சப்போஸ் அசியூம் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து அந்த மாதிரி தான் ஒரு வால் போட்டிருக்காங்க. என்ன மாதிரி வால், ஹாலோ பிரிக்ஸில் வந்து ஒரு வால் பண்ணியிருக்காங்க. இப்போது இங்கே வந்து செம்ம வெயில் அடிக்குது, ஓகேவா? அப்போ என்ன ஆகும், இந்த ஹீட் உள்ளே பாஸ் ஆகணும். கரெக்டாக மெட்டலில் தான் பாஸ் ஆகிருக்கும். பட் சின்ஸ் இந்த பிரிக்கில் வந்து நமக்கு என்னவா இருக்குது, ஏர் பாக்கெட்ஸ் இருக்கனால அந்த ஏர் நமக்கு என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு அது ஹீட்டாக அலோவ் பண்ண மாதிரி, இட் இஸ் நாட் அலோவிங் டு பாஸ் த்ரூ இட். இட்ஸ் புவர் கனெக்டர். கரெக்டாக அப்போ உள்ளே இருக்க அந்த கூலாக இருக்க அந்த இடம் வந்து நமக்கு கூலாக இருக்கும், வெளியே ஹீட்டாக நமக்கு வந்து வெளியே ஹீட்டாக இருக்குது. பிகாஸ் எனக்கு எதுவுமே பாஸ் ஆக போடல. அதர் கேஸ் சப்போஸ் நம்ம வந்து விண்டரில் இருக்கோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நெருப்புலாம் வச்சிருப்போம், நம்ம உடனே இருக்க ஒரு ஹீட்டாக இருக்கும், குக்கிங்கோட ஹீட் இருக்கும், எலக்ட்ரிக் அப்ளைன்ஸ் ஹீட் இருக்கும், எல்லா ஹீட்டுமே இங்கே ட்ராப்பாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, எல்லாத்தையும் இங்கே இருக்குது. சப்போஸ் இந்த ஹீட் வந்து பிரிக் ரொம்ப நமக்கு ஹாலோ பிரிக்ஸ் இல்லைனா அப்போ என்ன ஹீட் வந்து நமக்கு ஈஸியாக பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம ஹாலோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்னா அது ஏரில் போய் ட்ராப் ஆனாலும் ஏர் இஸ் அ புவர் கனெக்டர். கரெக்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து வெளியே இருக்க அந்த கோல்ட் ஏர் வந்து நமக்கு உள்ளே வர மாட்டுது. கரெக்டா? இது நமக்கு உள்ளே வராது. ஸோ இங்கே ஹீட் உள்ளே வர போகிறது இல்லை, இங்கே வந்து கோல்டாக இருக்க அந்த ஏர் உள்ளே வர போகிறது இல்லை. ஸோ தட் we are feeling cool in summer and we are feeling warm in winter. So builders use hollow bricks with empty air spaces inside. The trapped air acts as a perfect insulator. இன்னொரு ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து வீடுங்களை கட்டுறோம். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்துருக்காங்க, மாடியில் என்ன வெயில் அடித்தா கூட நமக்கு வந்து வெயில் அவ்வளோ தெரியாது, ரொம்பவே வந்து சில்லுன்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் தே ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஏரை யூஸ் பண்ணி ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் வாஸ் ஆல் அபவுட் திஸ் மெயின் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏர் ஆஸ் புவர் கனெக்டர். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனால் we are going to talk about convection. இப்போ உங்களுக்கு கண்டக்ஷன் பிடிச்சிருக்கோம். கண்டக்ஷன் என்ன நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. கண்டக்ஷன் மீன்ஸ் வாட், சாயிலில் இருக்குது, அது வந்து ஹாட் ஏரியாவில் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்துட்டு கோல்டு ஏரியாவில் போகுது. இது மோஸ்ட்லி நமக்கு எங்கே இருக்குது, இட் இஸ் மோஸ்ட்லி இன் சாயிலில் பார்த்தாச்சு. பட் கன்வெக்ஷன் வந்து உல்ட்டாவாக இருக்க போகுது. இங்கே என்ன இருக்க போகுதுன்னா வந்துட்டு இங்கே நமக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆக போகுது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பார்ட்டிகல்ஸ் இதில் மூவ் ஆகல பார்த்தோம். பட் இங்கே வந்து நமக்கு பார்ட்டிகல்ஸ் இட் வில் மூவ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் இது வந்து நமக்கு எங்கே மெயினாக இருக்க போகுதுன்னா இட்ஸ் கோயிங் பி மெயின்லி இன் லிக்விடில் இருக்க போகுது ஆஸ் வெல் ஆஸ் இன் கேஸில் இருக்க போகுது. ஸோ லிக்விட் பார்ட்டிகல்ஸ் நமக்கு மூவ் ஆகும், கேஸ் பார்ட்டிகல் வந்து மூவ் ஆக போகுது. லெட்ஸ் see about this. கன்வெக்ஷன் சொல்லியிருக்காங்க. 2 மெயின் டாபிக் நம்ம வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க புக்கில். த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் இன் கேஸஸ், கன்வெக்ஷன் இன் ஃப்ளூயிட்ஸ். ஸோ கேஸ் வந்து நம்ம ஏர் எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறாங்க வந்து ஒரு கேண்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம டீப்பராக அதை பார்த்து பார்க்கலாம். அண்ட் ஃப்ளூயிட் பற்றி பார்க்கும்போது we are going to have what is called as this fluid movement. இங்கே வந்து fluid movement நடக்குது. ஸோ இதை பற்றி we are going to see in separate slide right now. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கண்டக்ஷன் இன் ஏர் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணாலும் வந்து ஒரு பேலன்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பிறகு இது வந்து 2 கப் எடுத்துக்கலாம், 2 கப்ஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. இது வந்து இப்போ நார்மலாக பேலன்ஸாக இருக்குது. எப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு கப் கீழே வந்துட்டு ஒரு கேண்டில் ஏற்றுறீங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த கேண்டில் வந்துட்டு இங்கே ஏற்றும் போது இந்த கப் வந்து மேலே ரைஸ் ஆகுது. இது ஏன் ரைஸ் ஆகுது, இதுக்கு என்ன காரணம், இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ we are going to have 2 inverted cup. இங்கன்னா வந்து the cup over the candle raises upward. இது ஏன் ரைஸ் ஆகுது பார்க்கலாம். let me explain you in this image. நம்ம அதுக்கு வேணால் வந்து ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இங்கன்னா வந்து நமக்கு வந்துட்டு 2 கப் இருக்குது, இது கப் இருக்குது, அண்ட் நமக்கு கீழே என்ன இருக்குது, கேண்டில் இருக்குது. ஓகேவா, இது கேண்டில். இப்போ இந்த கேண்டில்னா வந்து நமக்கு வந்து ஃப்ளேம் கொடுக்கும். எல்லாத்துக்கும் வந்து கேண்டில் ஃப்ளேம் இருக்கும். ஃப்ளேம் இருக்கும். நான் அவங்க சுற்றி இருக்க இந்த ஏர் என்ன ஆகுது நமக்கு வந்துட்டு இட் இஸ் ஹீட் ஆகுது, லைக் இட் இஸ் ஹீட்டட்.
இந்த ஏர் ஹீட் ஆகும்போதுன்னா ஏர் வந்து ஹீட் ஆகுது. ஓகேவா? இந்த ஏர் ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் வந்து நமக்கு ஹீட் ஆகும்போது இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகாமல் என்ன ஆகும்னா வந்துட்டு அந்த லைட்டர் ஆகிடும். அந்த வந்து லைட்டராக ஃபீல் ஆகும் அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ். அந்த ஏர் பார்ட்டிகல் லைட்டராக ஃபீல் ஆகாமல் என்ன ஆகும்னா இது வந்து நமக்கு மேலே ரைஸ் ஆகிடும். ஏன் ரைஸ் ஆகுதுன்னா டென்சராக இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணுது. பிகாஸ் டென்சர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரீப்ளேசிங் த பிளேஸ். டென்சர் பார்ட்டிகல்ஸ் ரீப்ளேஸ். ஸோ என்ன நடக்குதுன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஏர் வந்து நமக்கு இங்கே சுற்றி வந்து ஹீட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அண்ட் ஏர் வந்து ரொம்ப லைட்டாக ஆகுதுனால என்ன ஆகுதுன்னா அது ரொம்ப ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகுது காரணம் என்ன? டென்ஸாக இருக்க ஏர் இந்த பக்கத்தில் இருக்கிற கூல் ஏர் என்ன ஆகுதுன்னா அது இங்கே வரனால அந்த லைட்டாக இருக்க ஏர் வந்து நமக்கு மேலே போகுது. ஸோ ரைஸ் ஆகுது. அப்போ என்ன கப்பும் அப்லிஃப்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க இப்படி தான் இருந்துச்சுன்னா அந்த ஏர் பார்ட்டிகல்ஸ் இப்படி இருக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்குது, காம்பாக்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இதே ஏர் பார்ட்டிகல்ஸ் இந்த வால்யூம் அதே மாதிரி தான் ஸ்பேஸ் அதே மாதிரி இருக்கும், தவிர அது இந்த மாதிரி செப்பரேட் தள்ளி போயிடும். இப்போ என்ன ஆகுது? அது நமக்கு நிறைய வந்துட்டு ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணுது. ஸோ என்ன ஆகுது? அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். கேட்டா ஸோ ஏற்கனவே நிறைய பார்ட்டிகல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இது எக்ஸ்பேண்ட் ஆகும் என்ன ஆகுதுன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இது லைட் ஆகுது. கரெக்டா? இட் இஸ் பிகமிங் லைட்டர். இப்போ நமக்கு சைடில் இருக்க இந்த கூலாக இருக்க விஷயங்கள் கூலாக இருக்குது இந்த சைடில் இருக்க விஷயம் விட் இஸ் ஐ கேன் சே டென்சராக இருக்க சொல்லிக்கலாம். டென்சராக இருக்கிறது வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இட் இஸ் கம்மிங் அண்ட் ரீப்ளேசிங் திஸ் இங்கே வந்து அது வந்தது. அப்போ என்ன ஆகுனா இந்த ப்ளூவாக இருக்குது நமக்கு வந்துட்டு மேலே வந்து போகும். இட் இஸ் கோயிங் அப்வர்ட். ஸோ வித் திஸ் வி கேன் சே தட் அந்த கப் நமக்கு அப்லிஃப்ட் ஆகுது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். லெட் மீ எக்ஸ்பிளைன் வித் த ஸ்லைட் ஒன் செகண்ட். ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஏர் அரௌண்ட் த ஃப்ளேம் ஹீட் அப். இந்த ஃப்ளேமில் ஹீட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகுது. சும்மா வந்து ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அது வந்து ரொம்பவே இப்படி ஆகிடுது. ரொம்ப தள்ளி இருக்குது. ஓகேவா? எக்ஸ்பேண்ட்ஸ் ஆக்கிபைஸ் மோர் ஸ்பேஸ் பிகம்ஸ் லைட்டர் நேச்சுரலி ரைஸ். அது வந்து ரொம்ப ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறனால அது ரொம்ப லைட்டராக ஆகும்போது அந்த டென்ஸாக இருக்க மதை வந்து கீழே ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது ரைஸ் ஆகி மேலே போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து டெய்லி லைஃப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்போம்னா we would have experienced it in the balloon effect சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பலூன் வந்து பார்ஷலாக கொஞ்சம் வந்து ஒரு அரைகுறையாக ஃபில் பண்ண ஒரு பலூன் வந்து நீங்கள் வந்து ஒரு சன்னில் வச்சிங்கன்னா அப்போது அந்த சன்னில் அந்த ஹீட்டான என்ன ஆகுனா அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அது ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுனா அது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகிடும். அண்ட் அது வந்து நமக்கு மேலே கொஞ்சம் நேரம் பறக்கிற மாதிரி இருக்கும். partially inflated balloon placed in sun expands and becomes larger because the air inside heats up and takes up more space. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தட் இஸ் த இன்சென்ஸ் ஸ்டிக். அகரபத்தி ஸ்டிக்லாம் பார்த்துருப்போம். நம்ம வந்து இந்த அது நம்ம என்ன சொல்லுவோம், அகரபத்தியை வந்துட்டு ஊதுபத்தி சொல்லுவோம், ஊதுபத்தி. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்மோக்லாம் மேலே போகுது. இது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி இருக்க இந்த ஏர்னால நமக்கு வந்து ஹீட் ஆகுது. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது லைட்டராக ஃபீல் பண்ணும்போது. இங்கே சைடில் இருக்க அந்த கூல் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே வருதுன்னா அப்போ இந்த லைட்டர் பார்ட்டிகல் நமக்கு மேலே போயிட்டே இருக்குது. இட் இஸ் ரைஸ் அப். ஓகேவா? என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ஸ்மோக் ஃப்ரம் அகரபத்தி a mixture of hot and gases and tiny soil particles is warmer than surrounding air. இங்கே வார்மாக இருக்கனால இங்கே வார்மாக இருக்குது, பட் இங்கே வந்து நமக்கு சில்லுன்னு இருக்குது. இட்ஸ் லைக் கோல்டர் கம்பேரிட்டிவாக. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, இந்த வார்மர் வந்து நமக்கு மேலே போகுது. கோல்டர் இங்கே ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா இது கீழே வரும்போது இது மேலே போகுது. ஓகே? ஸோ இட் நேச்சுரலி ரைசஸ். இப்போ தான் நமக்கு நேச்சுரல் ரைஸ் ஆகிட்டே இருக்க சொல்கிறாங்க. இங்கே நம்ம இமேஜஸ் திருப்பி ஒரு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கா? ஸோ இங்கே புரிஞ்சிருக்கோம். இங்கே தொலையாக சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ஏர் வந்து நமக்கு ஹீட் ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸ்பேஸ் ஆக்கிபை பண்ணது லைட்டாக இருக்குது. அண்ட் அதில் என்ன வந்து அதுக்கப்புறமா அந்த ஹாட் ஏர் வந்து நமக்கு ரைஸ் ஆகி நமக்கு கப்பை லிஃப்ட் பண்ணுது. இது வந்து கண்டக்ஷன் இன் கேஸஸில். இங்கே என்ன நடக்குது, நமக்கு வந்து பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது. கரெக்டாக? ஏர் பார்ட்டிகல்ஸ் நமக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் மூவிங் அண்ட் நம்ம ரீப்ளேஸ் நடக்குது. இட் இஸ் மூவிங். இது நம்ம very important point. It moves. Next நம்ம என்ன பார்க்க போறோம், we are going to see convection fluid, that is waterல பார்க்க போறோம். Let's see in the next image. Convection fluid. இப்போ வாட்டர் நம்ம பார்க்கணும், நமக்கு வந்து தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வந்து வாட்டருக்கு ஒரு கலர் கொடுக்கலாம். அது நம்ம என்ன பண்ண போறோம், we are going to take potassium permanganate. இங்க வந்து என்ன ஒரு பீக்கர் தனியாக எடுத்தாச்சு, நம்ம ஃபில் பண்ணியாச்சு. potassium permanganate எடுத்துக்கிறோம். potassium permanganate என்ன பண்ணுவோம்னா இது வந்து நமக்கு பர்பிள் கலர்ல இருக்க போகுது. It's going to be in purple color. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், தண்ணியில் ஏதாவது மூவ் ஆச்சு, we can see with the help of this purple color. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கீழே வந்து ஒரு ஃப்ளேம் வச்சிடறோம். ஃப்ளேம் வச்சா என்ன நமக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகுமா, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகாமல் என்ன ஆகுது, ஹீட் ஆகும்போது வாட்டர் பார்ட்டிகல்ஸ் ஹீட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது ரொம்பவே எக்ஸ்பேண்ட் ஆகுது. சேமே அது நமக்கு லைட்டில் ஆகும்போது இந்த சைடில் இருக்க இந்த டென்ஸாக இருக்க அந்த கூலராக இருக்கிறது நமக்கு என்ன ஆகிடும், இங்கே வந்துடும், ரீப்ளேஸ் ஆகும். அப்போ இது மேலே போகும்.
இப்போ என்ன ஆகும், இது மேலே போகும்போது இங்கேருந்து மேலே போதா, இது மேலே வந்துடும், இங்கே வந்துருக்கும். இப்போ நான் கீழே வந்திருக்க அந்த வாட்டர் வந்து திரும்ப அது ஹீட் ஆகும், அப்போ அது திருப்பி மேலே போகும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி சைக்கிள் ரிப்பீட் ஆகி இருக்கும். ஸோ ஓகே ஸோ சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே போகுது அண்ட் இட்ஸ் கமிங் டவுன், மேலே போய் இட்ஸ் கமிங் டவுன். பிகாஸ் என்ன காரணம், அங்கே வாட்டர் பார்ட்டிகல்ஸ், வாட்டரில் இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது பிகாஸ் ஆஃப் கன்வெக்ஷன். ஓகே, நமக்கு புரிஞ்சிருக்கும். we can see this here. ஸோ பீக்கர் வச்சுக்கிறோம், வாட்டர் வச்சுக்கிறோம், we having a potassium green for purple color வச்சுக்கிறோம். என்ன அப்சர்வ் பண்ண பார்க்கும்போது கலர்ட் ஸ்ட்ரீக் ஆஃப் வாட்டர், ஒரு கலராக நமக்கு வந்து வாட்டர் ரைஸ் ஆகுது. இதை வந்து கலர் போலாம் கூட வாட்டர் ரைஸ் ஆகுது, பட் நமக்கு பார்க்க முடிஞ்சிருக்காதுல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பர்பிள் கலர் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் யூஸ் பண்ண மாதிரி என்ன வந்தால் we can able to see it. So a colored streak of water rises from the middle and comes down the sideways. இப்போ நான் சைடில் வந்துடும். சின்ஸ் அந்த பிளேஸ் இல்லாதனால அது வந்து கேஸ் கலரில் இப்படி வெளியே போயிட்டு இருக்கு. இது வாட்டர் தானே, ஸோ வாட்டர் நமக்கு வந்து இங்கேயே சுற்றிட்டே தான் இருக்கணும். அப்போ என்ன அது ஃபர்ஸ்ட் அது ஹீட் ஆகாது, மேலே போகுது, மேலே இருக்குது. சைடில் இருக்கனா அது கீழே வரும்போது திருப்பி அது ஹீட் ஆகும்னா இது திருப்பி கீழே வந்துடுச்சு. ஸோ சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. Okay, what is this called? It is called convection. Convection is a process of heat transfer by actual movement. நிஜமா மூவ் ஆகுது. என்ன மூவ் ஆகுது, வாட்டர் பார்ட்டிகல் இங்கே மூவ் ஆகுது. அங்கே என்ன மூவ் ஆச்சு, அங்கே we saw that air particle நமக்கு மூவ் ஆச்சு. Air was moving. Actual movement of particles in gases and liquid. So in convection என்ன நடக்கும் போது liquid நடக்கும், gas நடக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா next we have an important concept, but let me explain water once again. நிறைய பேர் புரியாமல் இருக்கலாம், let me explain it once again. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பீக்கர் நம்ம எடுத்துக்கிறோமா, பீக்கருக்கு நம்ம வந்து ஹீட்டர் இந்த மாதிரி நெருப்பு கொடுக்கணும். ஓகேவா, நெருப்பு கொடுப்பு என்ன ஆகுது, நமக்கு வந்து இங்கே நம்ம பர்பிள் கலரில் பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எடுத்துக்கிறோம். இங்கே நமக்கு என்னவா இருக்குன்னா we are going to have the whole water in blue color நமக்கு இருக்க போகுது. நீங்கள் ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த இடத்துல இங்கே வந்து நமக்கு ஹீட் ஆகுதா. ஸோ ஹீட் ஆகும்போது என்ன ஆகுனா, இது வந்துட்டு நமக்கு லைட் ஆகிடும். வாட்டர் பார்ட்டிகல்ஸ் நம்ம எப்படி ஆகுது, நமக்கு லைட் ஆகிட்டு இது நமக்கு ரைஸ் ஆகும். நம்ம பாடி பார்த்தோம் ரைஸ் ஆகும். இது மேலே ரைஸ் ஆகும் போது என்ன உங்களுக்கு பர்பிள் கலர் ரைஸ் ஆகுமா. ஓகே, இட் ரைஸ் இன் பர்பிள் கலர், மேலே ரைஸ் ஆகுது. மேலே ரைஸ் இது இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன ஆகும், சைடில் இருக்க இந்த விஷயங்கள், இந்த வாட்டர் பார்ட்டிகல் இது ரீப்ளேஸ் பண்ணி இங்கே வந்துடும். பிகாஸ் இது ரைஸ் ஆகிடுச்சு, பிகாஸ் இட் இஸ் லைட்டர், இது ரைஸ் ஆகிடுச்சு. அண்ட் சைடில் இருக்கிறது என்ன நமக்கு டென்ஸராக இருக்க போகுது. டென்சிட்டி வந்து உங்களுக்கு கீழே வரப்போகுது. இது வரும்போது இந்த ரீப்ளேஸ் இங்கே வந்து அது வரும்போது என்ன ஆகும்னா, இந்த இருக்க பர்பிள் வந்து நமக்கு மேலே போயிடும். ஸோ ஒன்ஸ் இது மேலே போயிடும் நமக்கு இந்த சைடில் வந்துடும். இது திரும்ப இது ஹீட் ஆகும். இந்த வாட்டர் வந்து இது நமக்கு திரும்ப ஹீட் ஆகும், இது திருப்பி மேலே போகும். ஸோ சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். சென்ஸ் இது நமக்கு எப்படி இருக்குது, இட்ஸ் வாட்டர்னால நமக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு இது நமக்கு எப்பவுமே மூவ்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கும். இதுக்குள்ளே பீக்கருக்குள்ளேயே இது மேலே போயிட்டு உள்ளே வரும், மேலே போயிட்டு உள்ளே வரும். இது கேஸ் ஆனாலும் கேஸ்னாலே பறந்து இப்படி மேலே போயிட்டே இருக்கும், ஆட் போயிட்டே இருக்கும். பட் இது வந்து வாட்டர்னால நான் உள்ளே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இங்கே, இங்கே நமக்கு வந்து வாட்டரோட பார்ட்டிகல்ஸ் இருக்குல்ல, அது நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு. வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவிங். அங்கே என்ன ஆச்சு, நமக்கு வந்து கேஸ் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஏர் பார்ட்டிகல்ஸ் நமக்கு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. இட் இஸ் மூவிங் ஹியர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கன்வெக்ஷன் நமக்கு வந்து மூவ் ஆகல, கன்வெக்ஷன் நமக்கு மூவ் ஆகுது. இது நமக்கு புரிஞ்சிச்சா நினைக்கிறேன், ஈஸியாக புரிஞ்சிருக்கும். என்ன வந்து எங்கெல்லாம் நம்ம டென்ஸாக எங்கெல்லாம் வந்து நமக்கு ஹீட் ஆகிருக்கோ அந்த இடம் வந்து நமக்கு மேலே ரைஸ் ஆகுது, மேலே வந்து போகுது. ஏன் போகுதுன்னா, சைடில் இருக்க அந்த கூலாக இருக்க நமக்கு என்ன வந்து அது அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண வருது. ஸோ இது சைடில் வரும்போது என்ன வந்து கீழே இருக்கிறது டென்ஸாக இருக்குது, இது வந்து லைட்டராக இருக்கிறது நமக்கு மேலே போகுது. புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். உங்களுக்கு வந்து எப்போ இங்கே இங்கே திருப்பி வந்து காட்டுறேன், எக்ஸ்பிளைன் யூ ஒன்ஸ் அகேன். நிறைய பேருக்கு இது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிருக்கலாம், பட் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நமக்கு இங்கே இங்கே வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஹீட் ஆனால் நமக்கு என்ன ஆகும்னா வந்துட்டு சைடில் இருந்து இது ரீப்ளேஸ் பண்ண வரும். ஏன்னா இது வந்து கூலாக இருக்குது. இது ரீப்ளேஸ் பண்ண ஆகும், இது மேலே போயிடும். ஏன்னா இதோட இடத்துல இது ஃபீல் பண்ண வருது. எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கலாம். வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் இருக்குங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூலில் வந்து ரொட்டேஷன் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச் என்ன பண்ணுவாங்க, லாஸ்ட் பெஞ்ச் போவாங்க. செகண்ட் பெஞ்ச் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்ச் போகும். தேர்ட் பெஞ்ச் நமக்கு வந்து செகண்ட் பெஞ்ச் போகும். ஸோ ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் எப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நமக்கு வந்து அந்த ரைஸான அந்த ஹீட்டாக வச்சுக்கோங்க, அது போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், அடுத்த ஆளுங்க ஃபில் பண்ண வந்துடுவாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ரைஸாக இருக்க இந்த விஷயத்தை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்காக சைட்லேருந்து வந்து பண்ணுறாங்க. அப்போ இது வந்து முன்னாடி போயிடுது. இதான் கான்செப்ட். இப்போ புரிஞ்சுச்சு நினைக்கிறேன். If you have any doubts in this, comment பண்ணி கேளுங்க. ஓகேவா, I will explain you in that also. Next we are going to see about land breeze and sea breeze. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணா, that is going to be land breeze and sea breeze. Let's see here what it is all about. If you see here, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து heating soil and water. ஃபர்ஸ்ட் land breeze sea breeze புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாயிலை ஹீட் பண்ணது எப்படி இருக்குது, வாட்டர் ஹீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சாயில் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், மண் கரெக்டாக. ஸோ மண் நம்ம எடுத்துக்கிறோம், வாட்டர் தண்ணி இங்கே எடுத்துக்கிறோம். இது இடத்துல வந்து எது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து மண் தான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகும், சாயில் ஹீட் ஆகும் ஃபஸ்ட்டு. வாட்டர் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். வாட்டருக்கு வந்துட்டு ஹீட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும், கூல் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கும். இட் மீன்ஸ் தட் சாண்ட் ஆர் லேண்ட் நம்ம சொல்லலாம், லேண்ட் எடுத்துக்கலாம். லேண்ட்லாம் சாண்ட் எடுக்க மாட்டாங்க.
land absorbs and loses heat much faster than water. So land வந்து easy absorb பண்ணிக்கும் heat and lose பண்ணும் heat. It is like faster than water. So இந்த ஒரு property நம்ம என்ன பார்க்க போறோம்? We are going to understand sea breeze and land breeze. Okay? We have your coastal winds, sea breeze and land breeze. முதல்ல breeze என்ன பாத்தீங்கன்னா வந்து breeze means a gentle wind தான் நம்ம breeze சொல்லுவோம். ஒரு ஊதி விடுற மாதிரி விண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜென்ரல் விண்ட் நம்ம breeze சொல்லுவோம். இங்கே என்ன இருக்குன்னா வந்துட்டு நமக்கு வந்து என்ன ஊதி விட போகுது, சி ஊத போதா இல்லை வந்து நமக்கு லேண்ட் வந்து அந்த ஜென்ரல் breeze பண்ணும்போது பார்க்கும்போது ரெண்டுமே பண்ண போகுது, பட் டிஃப்ரெண்ட் டைமில் பண்ண போகுது. இப்போ சி breeze பார்க்கும்போது இட்ஸ் ஹேப்பனிங் டே டைம், அது காலங்காலத்தில் நடக்கும். என்ன ஆகுதுன்னா வந்து மார்னிங்கில் வந்து சன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணும், நமக்கு ஹீட் கொடுக்க போகுது, எல்லா இடமே ஹீட் கொடுக்கும். இங்கே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் எது ஹீட் ஆக போகுது, we are going to see that land ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகிடும். லேண்ட் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். லேண்ட் பக்கத்தில் இருக்க இந்த ஒரு ஏர் இருக்கும்ல, இந்த இடம் இருக்க இந்த ஏர், அந்த காற்று என்ன ஆகுனா ரொம்ப வார்ம் ஆகும். காற்று வார்ம் ஆனா என்ன ஆகும், நமக்கு இது வந்து மேலே ரைஸ் ஆகும். மாதிரி பார்த்தோம், மேலே ரைஸ் ஆகுது. இது மேலே ரைஸ் ஆகும் என்ன ஆகும்னா அதை டிஸ்பிளேஸ் பண்ணதுக்கு இந்த இடத்துக்கு ஃபில் பண்ண யார் வருவாங்க பார்க்கும்போது ஒரு சில்லுன்னு இருக்க ஏர் தான் வரும். பட் லேண்ட் எல்லாருமே நமக்கு வந்து வார்மாக ஏராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீல இருக்க இந்த கூலான ஏர் நமக்கு இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ லேண்டில் இருக்க அந்த ஏர் வந்து நமக்கு மேலே போகுது அண்ட் சீல இருக்க இந்த ஏர் நமக்கு வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண வருது. இங்கே என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்துட்டு சி வந்து நமக்கு காற்று இந்த பக்கம் தள்ளி விடுது. தட் இஸ் சி பிரீஸ். சி பிரீஸ் வந்து சி நமக்கு வந்து காற்று தள்ளி விடுது. அது காற்று வந்து பிரீஸ் ஊதுற மாதிரி இருக்குது நமக்கு இங்கே. கரெக்டா இந்த கூலாக இருக்க ஏர் நமக்கு வந்து இங்கே வருது. பிகாஸ் சீக்கு மேலே என்ன இருக்கும், உங்களுக்கு வந்து சில்லுன்னு ஏர் இருக்கும். பட் இங்கே நமக்கு ரொம்ப ஹீட்டாக வார்மாக இருக்குது. இது ஃபில் பண்ண வந்து வாட் இஸ் கால்ட் அஸ், இட் இஸ் கால்ட் அஸ் சி பிரீஸ். இது எப்போ நடக்கும்னா டே டைம் நடக்குது. இப்போ நைட் வந்துடலாம். நைட் என்ன ஆகும் பார்க்கும்போது நைட்டில் வந்து நமக்கு நைட்டில் மூணு வந்துடும். ஓகேவா, மூணு என்ன பண்ண நமக்கு வந்து வார்மராக வச்சுக்கு. ஸோ மூணு நமக்கு சில்னஸ் கொடுக்கும். இப்போ லேண்ட் எப்பயும் போல் லேண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சில்லுன்னு ஆகிடும். அப்போ இங்கே இருக்க இடம் நமக்கு எப்படி இருக்கும், கூல் ஏராக இருக்கும் ஃப்ரம் லேண்ட். இது கூலாக இருக்குன்னா அப்போ நமக்கு எங்கே வார்மாக இருக்குது பார்க்கும்போது இந்த காலையில் ஆச்சில் இங்கே வாட்டரில் இருக்க அந்த ஹீட் இருக்குல்ல அது இன்னும் போயிருக்காது. பிகாஸ் வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும், ஹீட்டை லூஸும் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு வார்மாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த வார்ம் ஏர் நமக்கு மேலே போகுது. இந்த ஏரை ஃபில் பண்ணது நமக்கு எங்கேருந்து நமக்கு காற்று வரணும், we need to have this air from cool air from land. ஸோ லேண்ட் இங்கே வருது. அப்போ இங்கே நான் வந்து லேண்ட் வந்து காற்று தள்ளி விடுது. You can say that is land breeze. லேண்ட் வந்து லைட்டாக ஊதுற மாதிரி இருக்குது காற்று. இதான் வந்து மொத்த விஷயம். Let me explain with the definition here. So sea breeze வந்து நமக்கு என்ன ஆகுது, land heats faster, land faster heat ஆகுது நமக்கு இங்கே. warm air rises over land, warm air மேலே போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, cool air from the sea rushes to replace. இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகுது நமக்கு அந்த ரஷ்ஷாக ரீப்ளேஸ் பண்ணுது. That is why this is called as coastal windows face the sea. ஸோ கோஸ்டல் விண்டோஸ் நம்ம வந்து சீயை ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இப்போ சி ஹியர் பார்க்கும்போது லேண்ட் ப்ரீஸ், தட் இஸ் நைட் டைம். ஸோ லேண்ட் கூல்ஸ் ஃபாஸ்டர், லேண்ட் நமக்கு என்ன சீக்கிரமாக கூல் ஆகிடும். ஓகேவா, அப்போ நான் வாட்டர் இஸ் நவ் மோர் வார்மர், வாட்டர் வார்மாக இருக்குது. அண்ட் வார்ம் என்ன வார்ம் நமக்கு என்ன ஆகும், வார்ம் ஏர் ரைசஸ் ஓவர் த சி, அது சீக்கு மேலே ரைஸ் ஆகுது. கூலர் ஏர் ஃப்ரம் த லேண்ட் ரஷஸ் டுவர்ட்ஸ் த சி. இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பக்கம் வருது. ஓகே, இது புரிஞ்சு கணக்கில் சி பிரீஸ் லேண்ட் பிரீஸ் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் புரியல, நான் வந்து திருப்பி ஒரு டைம் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் அகேன் லாஸ்ட் டைம். ஓகேவா, ஸோ நமக்கு ரெண்டு விதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சி பேஸ் பார்த்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சன் இருக்கா, சன் இருக்குன்னா நமக்கு வந்துட்டு லேண்ட் இங்கே இருக்குது வச்சுக்கலாம். இங்கே நமக்கு வந்து வாட்டர் இருக்குது. ரெண்டு இடம் நமக்கு லேண்ட் எடுத்துக்கிறோம் அண்ட் வாட்டர் இருக்குது. லேண்டுக்கு மேலே இருக்குது இந்த இடம் இருக்கா, எப்படி டெக்கரேட் கலர், இந்த இடம் நமக்கு எப்படி இருக்க போகுது, இப்போ லேண்டுக்கு மேலே லேண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கா, எனக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஹாட்டாக இருக்கும் என்ன ஆகும், இந்த ஏர் நமக்கு என்ன ஆகும், மேலே ரைஸ் ஆகும். இது மேலே ரைஸ் ஆச்சு நமக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில்லுன்னு காற்று தேவைப்படும். இந்த சில்லுன்னு காற்று நமக்கு எங்கேருந்து வரப்போது பார்க்கும்போது இது வந்து இங்கே இருக்க இந்த சில்லுன்னு காற்று இங்கே ரொம்ப கோல்ட் மீன் எனக்கு கூலராக இருக்கா, கூலாக இருக்குது எனக்குன்னா இது இங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது. இங்கன்னா நமக்கு இந்த பக்கத்தில் வருது, இப்படி வருது. தட் இஸ் கால்ட் அஸ் சி பிரீஸ். சி பிரீஸை போல நமக்கு வந்து மார்னிங்கில் இருக்கும். நைட் டைம் பார்க்கும்போது என்ன ஆகுது, நைட்டில் நம்ம வந்து ஒரு 3 எடுத்துக்கலாம். நைட்டில் 3 இருக்குது, 3 ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே, லெட் மீ ட்ரை ட்ராயிங் இட். நைட்டில் வந்து 3 இப்படி இருக்குது. ஓகேவா, 3 நமக்கு வந்து சில்னஸ் கொடுப்போம். இப்போ என்ன லேண்ட் இருக்குது, வாட்டர் இருக்குது. அண்ட் இங்கே நான் 3 நமக்கு சில்னஸ் வரும்போது இங்கே ரொம்ப வார்மாக ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இந்த பக்கம் நமக்கு எப்படி இருக்க போது, ரொம்ப சாரி இங்கே வந்து நமக்கு சில்லுன்னு கூலாக சில்லுன்னு இருக்கும். இங்கே நமக்கு வார்மாக இருக்கும். இப்போ நான் வார்ம் ஏர் நமக்கு வந்து மேலே ரைஸ் ஆகும். மேலே ரைஸ் ஆகாமல் என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்த ஃபில் பண்ண யார் வந்து நமக்கு வந்து இங்கே ப்ரீஸ் பண்ண போகிறாங்க பார்ப்போம். இட் வில் பி லேண்ட். லேண்ட் நமக்கு இங்கே லேண்ட் மண் வச்சுக்கலாம். ஓகே, மண் எப்போ இந்த கலரில் இருந்துருக்கு. ஓகே, ப்ரௌன் கலர். ஓகே, ரெட்டு தான் ப்ரௌன் வச்சுக்கலாம். இங்கே வந்து நமக்கு இங்கேருந்து நமக்கு காற்று போகுது. ஸோ இப்படி வந்து நமக்கு போகுது. வாட் இஸ் ஹேப்பனிங், நமக்கு வந்து லேண்ட் நமக்கு ப்ரீஸ் பண்ணுது, அந்த காற்று வந்து நமக்கு வருது. திஸ் இஸ் கால்ட் அஸ் லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ பிரீஸ். புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். Next we are going to talk about radiation, the last important mode of transfer, that is radiation. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம கன்வெக்ஷன் மாதிரி இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தட்ஸ் சீரியஸ். இங்கே என்ன நாங்கள் பார்க்கும்போது ஹீட் அக்ராஸ் ஸ்பேஸ். ஸோ எப்படி நமக்கு வந்து ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது பார்க்கும்போது
இப்போ நம்ம வந்து ஒரு ஃபயர்வுட் வச்சிருக்கோம், நம்ம வீட்டில் வந்து ஒரு நெருப்பு வந்து பக்கத்தில் ஒரு ஃபயர்வுட் வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம், நெருப்பில் வந்து நமக்கு போய் கை வச்சு நமக்கு வந்து ஹீட் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் நம்ம நெருப்பில் கை வைக்கிறோம், பக்கத்துல கை வைக்கிறோம், நம்ம நெருப்பில் ஒன்றும் கை வைக்கல. ஐ மீன் ஃபயர் எங்கே இருக்குன்னா, இந்த கலர் எடுத்துக்கலாம். ஃபயர் எங்கே இருக்குன்னா நம்ம நெருப்பில் போய் கை விடல, நம்ம நெருப்பு பக்கத்துல தான் கை வச்சிருக்கோம் கரெக்டா. பட் நமக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகுது. இது காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன். ரேடியேஷன் என்ன அர்த்தம்னா, இட் இஸ் அ மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தட் டஸ் நாட் ரிக்வயர் எனி மெட்டீரியல் மீடியம். இதுக்கு எந்த மீடியமும் தேவைப்படுது இல்லை. மீடியம்னா என்ன? ஏர் ஒரு மீடியம், நமக்கு வாட்டரோட மீடியம். பட் இங்கே வந்து நமக்கு ஏரும் தேவைப்பட போகிறது இல்லை, வாட்டரும் தேவைப்பட போகிறது இல்லை. பிகாஸ் இட் டசன்ட் நீட் எனி மீடியம். What doesn't need any medium? Radiation doesn't need any medium. It travels through empty spaces as waves. Repeat ஆயிடுச்சுங்க. All hot objects radiate heat. எல்லா ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ், எக்ஸாம்பிள் நமக்கு என்ன மெயினாக தோணும், நமக்கு வந்து சன் மெயினாக தோணும். சன் என்ன பண்ண நமக்கு வந்து ஹீட்டை ரேடியேட் பண்ணுது. சன்ல வந்து ஹீட் ரேடியேட் ஆகாமல் வந்துட்டு அது நம்ம ஏர்த்துக்கு வருது. இந்த ஏர்த்துக்கு அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ண, நம்ம வந்து குக்கிங் யூஸ் பண்ணிக்கிறோம், லிவிங் யூஸ் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் யூஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம். சன்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாது கரெக்டாக. ஸோ நமக்கு என்ன வந்து இங்கே வந்து நமக்கு சன் வந்து நமக்கு ஹீட்டை ரேடியேட் பண்ணுது. ஸோ this கால் சேம். This is how the sun's heat reaches the earth through completely empty space. இப்போ நீங்கள் நினைப்பீங்கல்ல, எப்பவுமே நமக்கு வந்து ஹீட் அதுக்கான என்ன, நம்ம ஏர் நினைப்போம். பட் ஏர் வந்து கிடையாது. பிகாஸ் இங்கே பாருங்க, இங்கே நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பேஸ் நமக்கு ஏர் இருக்க போது கிடையாது. பட் ஸ்பேஸ் ஏன் வருது? ஸ்பேஸ் நமக்கு என்ன மீடியமே இருக்க போதில்ல. அப்போக்கு நம்ம வரது காரணம்னா பிகாஸ் இட் இஸ் டியூ டு ரேடியேஷன், இட் இஸ் நாட் டியூ டு ஏர். ஸோ ரேடியேஷன் நமக்கு என்ன வந்து எப்பவுமே நமக்கு மெட்டீரியல்ஸ் மீடியம் நமக்கு தேவைப்படும் போல. ஸோ வி டோன்ட் நீட் எனி மீடியம் டியூரிங் ரேடியேஷன். ரேடியேஷனான இட் இஸ் த transfer of heat as a desert that doesn't require medium for us. பட் இதுக்கு நம்ம அது எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா, we need water. நமக்கு வாட்டர் தேவைப்படுது, நமக்கு வந்து கேஸ் தேவைப்படுது, ஏர் தேவைப்படுது, நமக்கு வந்து ஒரு சாயில் தேவைப்படுது. பட் இங்கே நமக்கு எந்த மீடியமும் தேவைப்படுறது இல்லை. இது அப்ளிகேஷன் பார்க்க என்னன்னா, கிளாத்திங் நம்ம போகிற துணி பற்றி பார்க்கும்போது சம்மரில் நம்ம போய் சொல்லுவாங்க வந்து நீங்கள் வந்து லைட் கலர்ஸ் போடுங்க, ஒயிட் கலர்ஸ் போடுங்க, ஒயிட் லைட் கலர்ஸ். எதுக்குன்னா வந்து அது சன்னில் அந்த ரேடியேஷன் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்காக சொல்லுவாங்க. அப்போ நமக்கு வந்து அது அப்சர்வ் ஆகாது. அது நம்ம டார்க் கலர் போகும்போது நமக்கு அது அப்சர்வ் ஆகும்போது நமக்கு ரொம்ப ஹீட்டாக ஃபீல் பண்ணி, நமக்கு வெயில் ஆடி நமக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், நம்ம இன்னும் ஹாட்டாக ஃபீல் பண்ணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் யூஸ் லைக் தட் சொல்லுவாங்க. இந்த இமேஜ் நீங்கள் பார்க்கலாம், ஒயிட் கலர் மேட்டர்ஸ் ஃபார் ஹீட் பார்க்கும்போது. ஸோ திஸ் கேர்ள் இஸ் வேரிங் ஒயிட் கலர். அப்போ என்ன ஆகுது, அவளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. இங்கே தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டு இருக்கு. பட் இந்த பையன் என்ன பண்ணா பார்க்கும்போது, இந்த பையன் வந்துட்டு பிளாக் கலர்ஸ் அடுத்துக்கு போனோம்னா அந்த ஹீட் வந்து நமக்கு உடம்புல வரும்போது இன்னும் ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ண, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் ரேடியேஷன். நம்ம என்ன 3 மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். வி டாக் அபவுட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். வெரி டீப்பர் வே பார்த்தோம். நம்ம நான் ஸ்லைடில் சொல்லி கொடுத்தவங்களுக்கு நான் வந்து தனியாக எழுதி சொல்லி கொடுத்தேன். நிறைய பேர் வந்து சப்போஸ் எழுதி சொல்லி தர ஸ்லைடே போதும் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ வில் ஆல்சோ ரெடியூஸ் தட். நமக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும். பட் ஐ ஃபீல் தட் நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் புரியும் நினைக்க, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாட்டியும். இட்ஸ் ஓகே, லெட்ஸ் see here. We saw about conduction, convection and radiation. Conduction என்ன, நமக்கு வந்து heat passes sequentially from one particle to another. ஸோ ஒரு பார்ட்டிகல் நமக்கு என்ன ஆகுது, இன்னொரு பார்ட்டிகளுக்கு வந்து அப்படியே ஹீட் வந்து சீக்வன்ஸில் அப்படியே வைப்ரேட் நமக்கு வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு மீடியம் என்ன பார்க்க, இட் ரிக்வயர்ஸ் மீடியம். எஸ், இட் ரிக்வயர்ஸ் மீடியம். நெக்ஸ்ட் வி saw about convection. இங்கே என்ன ஆகுது, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை ஆக்சுவல் ஃபிசிக்கல் மூவ்மெண்ட். நமக்கு வந்து ஃபிசிக்கலாக ஆக்சுவலாக பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுங்க. இட் ஆல்சோ ரிக்வயர்ஸ் மீடியம். இது எங்கே நடக்கும், நமக்கு வந்து லிக்விடில் நடக்கும் அண்ட் கேஸில் நடக்கும். இட் வில் ஹேப்பன் இன் சாலிட். And last one we saw about radiation. இங்க என்ன நடக்குது பார்க்கும்போது, heat travels directly from one place to another as waves. ஒரு வேவ் மாதிரி நமக்கு அதெல்லாம் இருக்குமே, அது ரேடியேட் ஆகிட்டே இருக்கு. இதுக்கு மீடியம் தேவைப்படுறது போதில்லை, பிகாஸ் it doesn't require any material medium. It won't require any material medium. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரேடியேஷன் பொறுத்த வரைக்கும். இதுக்கு மீடியம் தேவையே கிடையாது. பட் இங்கே ரெண்டு பேர் எடுத்துக்கணும், we need medium. Okay, we have covered all the types of transfer methods. பார்த்தாச்சா? இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹீட்டர் மாதிரி. இது என்ன பார்க்கும்போது, இட்ஸ் ஹிமாலயன் புகாரி, ட்ரெடிஷனல் அயன் ஹீட்டர். இந்த ஹீட்டர் எப்படின்னா பார்க்கும்போது, இது வந்து 3 மோட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். லைக் கன்வெக்ஷனில் இருக்கும், கண்டக்ஷனில் இருக்கும், ரேடியேஷன் இருக்கும், எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து நமக்கு வார்மாக வச்சுக்க யூஸ் பண்ணப்போ அந்த இது வந்து ஹிமாலயன் லீடர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீட்டர் வந்துட்டு நமக்கு வார்மாக வச்சுக்கும் நம்ம ரூமில். அதுக்கப்புறம் நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் லைக் ஆல் இன் ஒன். அந்த மாதிரி 3 in 1 வந்து ஒரு மெஷின், இந்த மெஷின் மாதிரி இருக்குது. தட் இஸ் ட்ரெடிஷனல் அயன் ஹீட்டர் ஹிமாலயன் புகாரி. இப்போ நம்ம இங்கே பார்த்துலாம், மோட் ஆஃப் ஹீட்டர் மாதிரி பார்த்த மாதிரி தான். கண்டக்ஷனுக்கு என்ன வருது, இட் ரிக்வயர்ஸ் மீடியம், பார்ட்டிகல்ஸ் டோன்ட் மூவிங். மெயின்லி சாயில் இருக்குது. கன்வெக்ஷன் எப்படி நமக்கு மீடியம் தேவைப்படும் அண்ட் இது நமக்கு லிக்விட் அண்ட் கேஸஸ் தேவைப்படும். ரேடியேஷன் எப்படி, இட் டசன்ட் ரிக்வயர் மீடியம். இதுக்கு வந்து நமக்கு மீடியமே தேவை கிடையாது. ஓகேவா? அண்ட் இட் ட்ராவல்ஸ் ஆஸ் வேவ்ஸ் அக்ராஸ் த ஸ்பேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் வாட்டர் சைக்கிள். another important concept, but நம்ம வந்து டீப்பாக போகிறது கிடையாது, பிகாஸ் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். இன் வாட் வீடியோ ரன்னிங் த்ரூ ஸ்டேட் ஆஃப் வாட்டர் கவர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see here. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட்டர் சைக்கிள்லாம் என்ன, நமக்கு வந்து வாட்டர் வந்து ஒரு சைக்கிளில் போயிட்டே இருக்க போகுது.
ஸோ வாட்டர் நமக்கு வந்து இவாபரேட் ஆகாத மாதிரி இங்கே வந்து நிறைய வாட்டர் இருக்குது, ஏன்னா நமக்கு இவாபரேட் ஆகி மேலே போகுது. இவாபரேஷன் நடக்கும். டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஹேப்பனிங் இன் பிளான்ட்ல நடக்கும். நம்ம அப்பா பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ we have evaporation டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது, மேலே போகுது. அண்ட் கண்டென்சேஷன் நடக்குது. அதுக்கப்புறமா precipitation வந்து நமக்கு வந்து மழையாக கீழே வருது, ரெயினாக நமக்கு கீழே வருது. இது திருப்பி நமக்கு என்ன ஆக போகுது? ஓகே, இது திருப்பி நமக்கு என்ன ஆக போகுது? இட் வில் கம் டு த கிரவுண்ட் வாட்டர். லேக்ஸை வந்து ஃபில் ஆகும். கிரவுண்ட் வாட்டர் வந்து லேக்ஸ் ஃபில் ஆகும். ஸோ திரும்ப எவாபரேஷன் நடக்கும், கண்டென்சேஷன், precipitation, திருப்பி வந்துடும். So it's a kind of continuous loop. A continuous loop that redistributes and conserves Earth's total water supply. So water வந்து எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து evaporation நடந்துட்டே இருக்கும், condensation நடக்கும், precipitation நடக்கும், திருப்பி கீழே வந்து திருப்பி evaporation நடக்கும். It's a complete cycle மாதிரி நடந்துட்டே இருக்கும். So repeat ஆகிட்டே இருக்கும், சுற்றிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். Let's see the steps here. So water நமக்கு தெரிஞ்சுக்கும் மொத்தம் 3 state of water இருக்கு. One is liquid, one is solid, one is gas. And we also know that engine. What is the engine? The sun ஓட heat. அது நமக்கு ரேடியேட் பண்ணும்போது ஹீட் ரேடியேட் பண்ணும்போது ஆகும்னா அது வந்து நமக்கு இட் ப்ரொவைட் எனர்ஜி தட் பவர்ஸ் என்டையர் சைக்கிள். பிகாஸ் சன் வந்து என்ன பண்ணும், நமக்கு வந்து ஹீட் கொடுக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது, நமக்கு எவாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எவாபரேஷன் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இஃப் இட் டசன்ட் ஹேப்பன், சப்போஸ் நமக்கு எவாபரேஷன் நடக்கலன்னா அப்போ என்ன நமக்கு எந்த ப்ராசஸ் நடக்க போகுது இல்லை. Let's see the step by step. First நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, evaporation transpiration. The sun heats water bodies. First sun என்ன பண்ணால் நமக்கு வந்து வாட்டர் பாடிஸை நல்லா வந்து ஹீட் பண்ண போதும். ஹீட் பண்ண என்ன ஆகும், டர்னிங் லிக்விட் டு வாட்டர். அப்போ தான் நமக்கு லிக்விடாக இருக்க அந்த வாட்டர் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு டர்னிங் லிக்விட் டு வேப்பர். ஓகே, டர்னிங் லிக்விட் டு வாட்டர் வேப்பர் வந்து மாறும். ஸோ வாட்டர் வந்து நமக்கு லிக்விட் வந்து கேஸ் ஃபார்மில் மாறுது. வாட்டரோட கேஸ் ஃபார்ம் என்னது, வாட்டர் வேப்பர். Plants also release water vapor through their leaves via transpiration. So plants வந்து தண்ணி வந்து வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க because with the help of transpiration process அது நமக்கு வந்து வேப்பராக வருது. ஸோ எவாபரேஷன் தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து நமக்கு லிக்விடாக இருக்க வாட்டர் நமக்கு வந்துட்டு இட் இஸ் சேஞ்சிங் இன் டு gaseous form, வாட்டர் வேப்பர் ஃபார்மில் மாறுது. நெக்ஸ்ட் என்ன போகுது, we have condensation. ஸோ when this water vapor மேலே ரைஸ் ஆகி போதும், இப்போ வந்து வாட்டர் வேப்பர் மேலே போகுது. அது ரைஸ் ஆக போயினாங்கன்னா இங்கே சுற்றி இருக்க நமக்கு வந்து கூலாக இருக்குது. நம்ம ஹையர் போக போக we will be feeling cool. கரெக்டா? ஸோ வாட்டர் வேப்பர் வந்து கூலாக ஃபீல் ஆகாமல் என்ன ஆகுதுன்னா அது வந்து நமக்கு கண்டென்சேஷன் ப்ராசஸ் நடக்குது. when you have condensation அது நமக்கு கிளவுட் ஃபார்ம் ஆகுது, மேகம் ஃபார்ம் ஆகுது. எப்போ அந்த மேகத்தில் வந்து நிறைய வந்து பார்ட்டிகல்ஸ், நிறைய வாட்டர் வேப்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்போ அது நமக்கு மேலே ரெயின் மாதிரி precipitate ஆகுது, கீழே வந்து மழை மாதிரி நமக்கு வருது. ஸோ வாட்டர் சைக்கிள்னா என்ன, இட்ஸ் a continuous movement of water upward as vapor. மேலே போகும்போது வேப்பராக போதும், downward as precipitation. கீழே ரொம்ப நமக்கு மழை தண்ணி மாதிரி வருது, precipitation ஆகுது. passing through environments and returning to water bodies. ஸோ கீழே வந்து நமக்கு என்ன ஆகுது, அந்த environment ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கு நமக்கு வாட்டர் பாடிஸ் திருப்பி வந்துடும். This process redistributes water and conserves the Earth's total water level. Okay, I hope உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. If you all want, I will also explain again. என்ன நடக்குதா, மெயினாக வந்து நமக்கு இங்கே தண்ணி இருக்குது, ஓகேவா, இட் இஸ் வாட்டர் வச்சுக்கலாம். இந்த வாட்டரில் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹீட் வரும்போது இங்கே வந்து சன் படும்போது என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த வாட்டர் எல்லாமே நமக்கு மேலே போகுது. ஸோ லிக்விட் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு இங்கே இருக்க லிக்விட் நமக்கு வந்துட்டு gaseous ஃபார்மில் மாறுது. இது மேலே போகும்போது என்ன ஆகுது, கூலாக ஒரு பிளேஸில் போய் அது வந்து நீட் ஆகும்ல மேலே ஹையர் போகும்போது. ஸோ கூலாகாமல் நமக்கு கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷன் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து கேஸாக இருக்கிறது நமக்கு வந்து திரும்பவும் கண்டென்சேஷன் நமக்கு என்ன ஆகுது, இட் வில் ஃபார்ம் வாட்டர் ட்ராப்லெட்ஸ். இப்போ இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எப்போ ரொம்ப அதிகமாகிடும், லைக் when they become so ஹெவி ஆவாங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓகே ரொம்ப கீழே வந்துருச்சுல, லெட் மீ ஹைலைட் ஹியர். ஸோ வாட்டர் வேப்பர் நமக்கு என்ன வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சா, இது நமக்கு என்ன ஆக போகுது, ரொம்ப ஹெவியாகாம என்ன ஆகும்னா இது எல்லாமே ஒன்றா சேரும் போது நமக்கு தே ஃபார்ம் கிளவுட். ஸோ கிளவுட் ஹெவியாகாம நமக்கு என்ன ஆகும், we will have precipitation அப்போ என்ன ஆகுது, நமக்கு வந்து மழை பெய்ய போகுது. ரைட், மழை வந்து நமக்கு கீழே வந்து பெய்ய போகுது. இப்போ இந்த மழை நம்ம தனியாக நமக்கு எங்கே போகுது, இட் வில் கம் டு லேக்ஸ், அதுக்கப்புறமா வந்து வேற என்ன கிரவுண்ட் வாட்டர் போகும். திரும்ப என்ன ஆக போகுது, we will see that இது திரும்பி நமக்கு எவாபரேட் ஆக போகுது, மேலே போய் வந்து கண்டென்சேஷன் நடக்க போகுது, precipitation நடக்க போகுது, will come down. So it is called as water cycle. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். என் கிளாஸ் 6ல் படிச்சிருப்போம், நம்ம சாப்டர் நம்பர் 8ல். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கல பார்த்துக்கோங்க, பிகாஸ் ஜஸ்ட் 32 minutes வீடியோ தானே, நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம், பேசிக்கான கான்செப்ட் கிளியர் ஆகிடும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு கிரவுண்ட் வாட்டர். இப்போ இங்கே என்ன வந்து தண்ணி இருக்குல்ல, இது எங்கே நமக்கு போக பார்க்கும்போது இட் வில் கோ டு த கிரவுண்ட் வாட்டர். மழை தண்ணி நம்ம எப்பவுமே வந்து நம்ம மழை தண்ணி வந்து நமக்கு ரிவரில் மட்டும் இருக்கும் இல்லை, இட் வில் ஆல்சோ கோ இன்டு கிரவுண்ட். கரெக்டாக, சரி ரிவரில் தான் இருக்கும், ஓஷனில் போயிடும் டேட்டா, சீல போயிடும் கிடையாது. இது நமக்கு வந்து ரிவர்ஸ்லேயும் கொஞ்சம் போக தான் போகுது, சமையல் கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் தான் போக தான் போகுது. ஸோ ஹவு இட் இஸ் ஹேப்பனிங், தட் இஸ் நெக்ஸ்ட் டாபிக், கிரவுண்ட் வாட்டர் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். ஏன்னா எனக்கு பார்க்கும்போது
மேலே தண்ணி மழை வருதுல அதனால நமக்கு மண்ணு கீழே நமக்கு வந்து போயிடுது. இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம வந்து போர்வெல்லாம் போய் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஹவுஸ் யூஸ் பண்ணிப்போம். வாட் வி யூஸ் தட் இஸ் கிரவுண்ட் வாட்டர். நம்ம வந்து போர் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பம்ப் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் வாட்டர். நம்ம என்ன பண்ணோம், நம்ம கிரவுண்ட் வாட்டர் நம்ம கீழே தான் எடுத்துக்கிறோம். இங்கே எனக்கு பார்க்கும்போது மெயினாக விஷயங்கள் இன்ஃபில்ட்ரேஷன். இன்ஃபில்ட்ரேஷன் ரெயின் வாட்டர் சீப்பிங் த்ரூ த சர்ஃபேஸ். ஸோ சர்ஃபேஸ் நமக்கு என்ன ரெயின் வாட்டர் வந்து உள்ளே போகுது. சீப்பிங்னா வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, உள்ளே போகுது, அப்சர்வ் பண்ணிக்கணும். அண்ட் aquifers பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் த அண்டர்கிரவுண்ட் லேயர்ஸ் ஆஃப் செடிமெண்ட் அண்ட் லேயர்ஸ் இருக்குது. இது இஸ் கால்ட் அஸ் aquifers and rock where water is stored in pore spaces. ஸோ வாட்டர் வந்து இப்படி இந்த ராக் இருக்குன்னா இந்த ராக்குள்ளே இருக்க இந்த சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குல்ல, கேப்பாக இருக்குல்ல, இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்க போகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் த அக்யூஃபை. அக்யூஃபை என்னன்னா அண்டர்கிரவுண்ட் லேயராக நமக்கு இருக்க போது ஆஃப் செடிமெண்ட் அண்ட் ராக் இருக்க போது. இது நமக்கு என்ன பண்ணும்போது வாட்டர் வந்து போர்ஷன் ஸ்டோர் பண்ணிக்க போகுது. லெட்ஸ் see this here. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்ன எக்ஸ்பெரிமெண்ட், சீப்பேஜ் ஆஃப் வாட்டர். இப்போ வந்து 3 வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒன் வந்து நமக்கு சாண்ட் எடுத்துக்கிறோம், ஒன் வந்து நமக்கு வந்து சாண்ட், அதுக்கப்புறமா நம்ம ஓகே இங்கே வந்து சாண்ட் எடுத்துக்கிறோம், இது வந்து கிளே, அதுக்கப்புறமா இங்கே நம்ம கிராவல் கல்லுமே எடுத்துக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்ற என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஃபாஸ்ட்டாக கீழே போகும், இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் வி கேன் சே தட் சீப்பேஜ் தான் என்ன, எது வந்து தண்ணி உள்ளே போகுது. ஸோ சீப்பேஜ் தான் தண்ணி உள்ளே போகுது. ஓகேவா, ஸோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸில் சீக்கிரமாக போகுது. இதில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, இதில் நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸோ பாட்டில் 1ல் நமக்கு வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ சீப்பேஜ், பாட்டில் 2ல் நமக்கு வந்து ஸ்லோ சீப்பேஜ் இருக்குது, பாட்டில் 3 நமக்கு ஃபாஸ்ட்டாக சீப்பேஜ் இருக்குது. ஸோ என்ன கன்க்ளூஷன் சொல்கிறாங்கன்னா வந்துட்டு areas with dense clay allow much less water to seep through into the ground than areas with loose sand or gravel. ஸோ எந்தெந்த ரோட்ல வந்து நமக்கு கல்லுலாம் இருக்கு, மண்ணெலாம் இருக்கோ அங்கே ஈஸியாக தண்ணி கீழே உள்ளே போயிடும் சீப்பாய். பட் எங்கெல்லாம் கிளேயா இருக்கோ அங்கே நம்மளால ஈஸியாக போக முடியாது, பிகாஸ் ரொம்ப ஸ்லோவாக சீப் ஆகிட்டு இருக்கு. சீப்பேஜ் ஆஃப் வாட்டர் நடந்தால் மட்டும்தான் அது வந்து தண்ணி வந்து நமக்கு கீழே போகும். அடியா மாதிரி சொல்லுவோம், அது கிரவுண்ட் வாட்டர் மாதிரி சொல்லுவோம், பூமிக்குள்ளே போக சொல்ல, அது பூமிக்குள்ளே போக முடியும். எப்போ when you have the materials or particles which is having a good seepage, இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா சீப்பேஜாக இருக்குது, சீப்பேஜாக அலோவ் பண்ண முடியும். இங்கே தான் கிரவுண்ட் வாட்டர் பற்றி பார்க்கும்போது தட் இஸ் ஹியர். ஸோ வாட் இஸ் கிரவுண்ட் வாட்டர், கீழே இருக்க இது தண்ணி நம்ம சொல்லுவோம், அடி தண்ணி, மண்ணில் இருக்க அந்த தண்ணி, பூமிக்குள்ள இருக்க தண்ணி நம்ம கிரவுண்ட் வாட்டர் சொல்லுவோம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பைப் போட்டு நம்ம வந்து மேலே எடுத்துப்போம், இல்லை போர்வெல் போட்டு நம்ம மேலே யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம பார்த்தா சீப்பேஜ் தானே, தண்ணி வந்து நமக்கு என்ன ஆகுது, இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு காலையில் நீங்கள் போகும்போது மழை பெஞ்சிருக்கும் ஸ்கூல்னா, ஒரு கிரவுண்ட் ஸ்கூலில் மழை பெஞ்சிருக்குன்னா அது தண்ணி வந்து தேங்கி நிற்கும். பட் நீங்கள் மதியானம் வெயில் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து காணாமல் போயிருக்கும். ஏன்னா வந்து அந்த மண்ணுக்குள்ளே வந்து சீப்பாகி போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம சீப்பாகி போயிடும். இப்போது இது சீப்பேஜ் முடிச்சா we are going to see about infiltration. Infiltration பார்க்கும்போது it's a process of surface water seeping downward through soil and rocks. இந்த சீப்பா வந்து நமக்கு கீழே போயிட்டு நமக்கு ராக்ஸில் கல்லில் போய் அந்த சீப்பாய் கீழே போகுது, ரொம்ப கீழே போகுது. ஸோ கிரவுண்ட் வாட்டர்னா என்ன, the water stored within the pores of sediments. இதுக்குள்ளே இருக்க அந்த போருக்குள்ளே இருக்கும், அது வாட்டர் ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் ராக் ஓப்பனிங்ஸ் beneath the surface. ஸோ நம்ம சர்ஃபேஸ் கீழே அந்த ராக்கு கல் எல்லாமே இருக்குல்ல, மண்ணுக்குள்ள நீங்கள் பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும், செடிமெண்ட்ஸ் இருக்கும், ராக் இருக்கும், கல் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது கீழே அந்த போர்ஸ் இருக்கும், அந்த குட்டி குட்டி இடம் இருக்குல்ல, குட்டி நான் சொன்ன மாதிரி குட்டி பிளேஸ் இருக்கும், நமக்கு வந்துட்டு வாட்டர் இந்த மாதிரி வந்து ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த கிரவுண்ட் வாட்டர். Next we have the last thing that is called aquifer. Aquifer are the deep underground layers of sediments and rocks that store massive amounts of water. இதுல நிறைய வாட்டர்ஸ் இருக்கு இப்போ நமக்கு. We extract this water by digging wells and bore wells. நம்ம என்ன பண்ணோம், அந்த போர்வெல் போட்டுப்போம், வந்து வெல் போட்டு நம்ம இங்கே எடுத்துப்போம், கிணறு போட்டு நம்ம எடுத்துப்போம்ல. பிகாஸ் இங்கன்னா வந்து இட்ஸ் லேயர், நிறைய லேயராக நமக்கு வந்து செடிமெண்ட்ஸ் இருக்க போகுது, நமக்கு வந்து ராக்ஸ் இருக்க போகுது. இதில் என்ன ஆகும், வில் பி ஹேவிங் வாட்டர் ஹியர். வாட்டர் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு, வில் பி ஸ்டோர் இன் த போர்ஸ் ஆஃப் இட். கரெக்டா, ஆனால் எடுத்தாலும் ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸ் எல்லாமே போய் ஆக்கியூபை பண்ணி வாட்டர் ஸ்டோர். நம்ம இந்த வாட்டர் என்ன பண்ண போகிறோம், பம்ப் போட்டு போர்வெல் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். we're going to use it. This was about aquifers. Next இது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட் வாட்டர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் பார்க்கும்போது, நிறைய பேர் ரோடு வந்து எப்போ கான்கிரீட்டில் பண்ணிப்பாங்க, லைக் அவங்க சிமெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க, சிமெண்ட்டில் இருக்கும். அப்போ சிமெண்ட் வந்து நமக்கு வந்து சீப்பேஜ் பண்ணுமா கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, சீப்பேஜ். அதுவே நடக்க போகிறது இல்லைங்க, சீப்பேஜ் நடக்காது. அப்போ என்ன ஆகும், நமக்கு தண்ணி கீழே கிரவுண்ட் வாட்டர் போகாது. அதனால் என்ன நமக்கு வந்து அடி தண்ணி, பூமி தண்ணி ரொம்ப கம்மியாகிட்ட காரணம் என்னன்னா, நம்ம சுற்றி எங்கேயுமே அலோவ் பண்ணுறது கிடையாது. இது நம்ம ஃபாரஸ்ட் இருக்கும்போது அங்கே என்ன நம்ம வந்து சாண்ட் இருக்கும், மண் இருக்கும்ல, அப்போ சீப்பேஜ் நடக்கும்போது ஃபாரஸ்ட்டில் நமக்கு வந்து தண்ணி கீழே போகும். அந்த தண்ணி என்ன பண்ணுவோம், அந்த தண்ணி வந்து நமக்கு பிளான்ஸ் யூஸ் பண்ணிக்கும். இங்கே பார்க்கும்போது என்ன வந்தால் இது ஒரு ரீசார்ஜ் பிட் மாதிரி இருக்குது. ரீசார்ஜ் பிட்னா இது வந்து மூலம் கல்லாக இருக்குது. ஸோ கல் என்ன பண்ணுவோம், இட் அலோவ் த வாட்டர் டு கோ அண்டர். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும், நமக்கு வந்து சீப்பேஜ் வந்து அந்த இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும். கீழே போகும்போது நமக்கு வந்து அக்விஃபர் லேயர் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகும்போது கிரவுண்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ என்ன ப்ராப்ளம் பார்க்கும்போது, a growing population cause excessive extraction.
நம்ம வந்து ரொம்ப பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால நமக்கு தண்ணி ரொம்ப தேவைப்படுது. ஸோ பாப்புலேஷன் அதிகமாக தண்ணி ரொம்ப தேவைப்படனால வந்து நிறைய தண்ணி எடுத்துகிட்டே இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ கான்கிரீட் சர்ஃபேசஸ் இன் சிட்டிஸில் இருக்க அந்த சிமெண்ட்ல இருக்க அந்த ரோடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ரோடு தாரோட இருக்குல்ல, ஸ்டாப் ரெயின் வாட்டர் ஃப்ரம் இன்ஃபில்ட்ரேட்டிங் த கிரவுண்ட் டு ரீசார்ஜ் த அக்யூஃபயர்ஸ். ஸோ அக்யூஃபயர் ரீசார்ஜ் பண்ண விடாது. இப்போ நம்ம வந்து ஃபோனோட பேலன்ஸ் காலேஜ் நம்ம என்ன பண்ணுவோம், ரீசார்ஜ் பண்ணுவோம். பட் இங்கே கிரவுண்ட் வாட்டர் தண்ணி காலேஜ் நம்ம ரீசார்ஜ் பண்ண விடுறது கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே ஃபர்ஸ்டே ஸ்டாப் பண்ணிடுறோம். எப்படின்னா வந்து ஃபோனை உடச்சா ஃபோனை நம்ம ரீசார்ஜ் பண்ண முடியாதுல்ல, ஐ மீன் சிம்மை உடச்சா நம்ம சிம்மை ரீசார்ஜ் பண்ண முடியாது. அது மாதிரி என்ன இங்கே நமக்கு வந்துட்டு அந்த சிமெண்ட் போட்டு மூடுனால தண்ணி உள்ளே போக மாட்டோம். இந்த சொல்யூஷன் பார்க்கும்போது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், தட்ஸ் மெயின் ஸ்டெப் ஹியர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் டெசிக்னேட்டட் ரீசார்ஜ் பிட்ஸ், இந்த மாதிரி பிட் வந்து நம்ம ப்ராப்பராக ரெடி பண்ணுவோம்னா இல்லைனா தண்ணி வந்து கீழே போகும்போது கிரவுண்ட் வாட்டர் கீழே போக முடியும். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா மழை நீரை நம்ம சேமிக்க போகிறது. மழையில் இருக்கிற டெரஸ்ல நம்ம வந்து மழை வச்சுக்க போகிறோம். அண்ட் நிறைய ப்ராசஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய மெஷின்ஸ் இருக்கு டு ஸ்டோர் ரெயின் வாட்டர். Rainwater harvesting and designated recharge pits capture runoff and direct it back into the ground to replenish aquifers. So aquifers தான் என்ன செடிமெண்ட்ஸ் கீழே இருந்து பார்த்துருக்கோமா, இந்த அக்யூஃபயர்ஸை நம்ம வந்துட்டு ரீசார்ஜ் பண்ண என்ன தேவைப்படும், மேலே முதல்ல கீழே வரணும், அப்போ கீழே போக முடியும். நம்ம எங்கேயும் ரோடு போட்டோம்னா அவங்க கீழே போக போகிறதில்ல. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ரோடு போடுறீங்கல்ல, போட்டுட்டு போங்க, பட் சைடில் ஒரு ரீசார்ஜ் பிட்டும் வேணும். எதுக்குன்னா தண்ணி உள்ளே போகிறதுக்காக. அப்போ நமக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் நடக்கும், சீப்பேஜ் நடக்கும். ஸோ தட் அக்யூஃபயர்ஸ் நமக்கு வந்து ஃபில் ஆகும்போது நமக்கு தண்ணியே எடுத்துக்க முடியும். அப்போ நமக்கு என்ன பாப்புலேஷனுக்கு டிமாண்ட், வாட்டர் டிமாண்ட் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கணிச்சு இது சம்மரி ஆஃப் த லெசன். இந்த லெசன் ரொம்ப டீப்பராக நம்ம படித்தோம், ரொம்ப டீப்பராக புரிஞ்சுட்டு, பிகாஸ் ரொம்ப கஷ்டமான லெசனாக இருந்துச்சு நான் படிக்கும் போதே. I just want to make it very easy. Let's see summary here. We are going to see this. That is first, நம்ம என்ன பார்த்தோம், சன் இஸ் பிரைமரி சோர்ஸ் பார்த்தாச்சு. ஒரு ஹீட்டுக்காக வாட்டர் சைக்கிள் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வி ஆல்சோ அப்புறம் கண்டக்ஷன் பற்றி பார்த்தோம். கண்டக்ஷன் என்ன, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இன் மீடியம் வேர் பார்ட்டிகல்ஸ் ஸ்டே இன் பிளேஸ், பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகாது and they pass energy sequentially in solids happen ஆகுது. அதுக்கப்புறம் we saw about metals, they are the excellent conductors of heat, perfect for துப்பா பேன்ஸ். துப்பா பேன்ஸ் ஒன்று துப்பா இருக்கான டிஷ் அது, ஓகேவா? நம்ம அந்த துப்பா பேன்ஸ் டிஷ் எல்லா டிஷ்ஷுமே நம்ம என்ன தேவைப்படுது, we need metal கட்டா, அப்போ வந்து ப்ராப்பராக அது வந்து ஹீட் ஸ்பெட் பண்ண முடியும். அப்போ தான் சொல்லியிருக்காங்க. we also about conduction, heat transfer via actual physical movement of hot and cold particles, liquid நடக்கும், gas நடக்கும். radiation என்ன, heat transfer requiring no material medium at all, how the sun's heat reaches us through space. So material medium நமக்கு தேவைப்படுறதே கிடையாது. And last we also about real world science, that a brilliant device like Himalayan Bukhari பற்றி பார்த்தோம், which use all the three things. என்னது, conduction யூஸ் பண்ண போதும், convection யூஸ் பண்ணணும், and radiation யூஸ் பண்ண போதும். Next we have this quiz section here. I want this all answer in the comment section. Okay, comment மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லும். And I also want the feedback of this video. If you like this video, you can let me know in the comment section. Also like this video and share with your friends so that we reach a lot of members. Let's see the question here. First, I will talk a metal spoon. Okay, let's have the question. A metal spoon and a wooden spoon are placed in a cup of tea. After a few minutes, only the metal spoon become hot. Which property of metal is responsible for this? It is lighter than wood. It is a good conductor of heat. It absorbs water easily. It produces heat itself. I want the answer in this comment box. Next up, during the day, air above the land rises because it is cooler and denser, hotter and less dense, colder and lighter, heavier than the air above the sea. So note this point. எப்பயும் வந்து நமக்கு வந்து எப்போ ஒரு ஏர் நமக்கு வந்துட்டு ஹீட் ஆகுதோ, ஹாட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும், அப்போது அது நமக்கு எப்படி இருக்க போகுது, ஆஸ் ஐ செட், அது நமக்கு லைட்டராக இருக்க போகுது, லெஸ் டென்ஸாக இருக்க போகுது. லைட்டர்னா அது லெஸ் டென்சிட்டி நமக்கு லெஸ்ஸாக இருக்க போகுது. லெட் மீ ரைட் ஹியர், இட் இஸ் லெஸ் டென்ஸ். இதே நமக்கு கூலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் மோர் டென்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம். Which statement correctly explains why clouds are formed? Water vapor changes into tiny water droplets when it cools. Rainwater directly reaches the sky. The sun hits water into clouds instantly. Air changes into water droplets. I want the answer for this. And next we have the next question, that's fourth question. Which of the following is the best example of radiation? A steel spoon becoming hot in soup. Water separating while boiling. Feeling the warmth of sun on your skin. Steam rising from hot tea. Next we have the last question, that is which sequence currently represents the movement of water in the water cycle. So water cycle நம்ம பார்த்தோமா, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோம். ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்குது. கண்டென்சேஷன், எவாபரேஷன், பிரிசிபிடேஷன் கலெக்ஷனா, இல்லாட்டி எவாபரேஷன், கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன், கலெக்ஷன். கலெக்ஷன்னா ஒன்றும் கிடையாது. கலெக்ஷன் மீன்ஸ் நம்ம கிரவுண்ட் வாட்டரில் கவர் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால்ட் கலெக்ஷன். கிரவுண்ட்குள்ளே வாட்டர் போகுது, தட் இஸ் கால்ட் கலெக்ஷன். இன்ஃபில்ட்ரேஷன் நடக்காது, அது கலெக்ஷன் நடக்க ப்ராசஸ் எல்லாமே. So next one, collection, precipitation, evaporation, condensation, or else evaporation, precipitation, condensation and collection. I want all these answer in the comment section. மறக்காம comment பண்ணி எனக்கு answer பண்ணுங்க. I also want the feedback of the video because I want to know whether you liked it or you didn't like it. Next we have this mind map.
இந்த மைண்ட் மேப் வந்து ரிவிஷனுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கலர்ஃபுல்லாகவும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் வந்து மைண்ட் மேப் சீரீஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆக்சஸ் அண்ட் கம்யூனிட்டி போஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே. அங்கே உங்களுக்கு இந்த பிபிடியும் அவைலபிளாக இருக்கும். நான் யூஸ் பண்ண பிபிடி இருக்கு, இது வந்து அவைலபிளாக இருக்கும். யூ ஆல்சோ see the PPT, download it and have it for revision. So with that we are ending this video. I hope you understood this lesson. ரொம்ப டீப்பராக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். I made my I can say என்னோட எஃபர்ட் நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா தெரியல. பட் I want all the response from you. The feedback வேணும் எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்க மறக்காம. And with that we end this video. Thank you for watching till now. Thank you so much.